நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவினாலே நம் ஒவ்வொருவரையும் நிரப்பி உணர்த்தி கற்றுக் கொடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்றைக்கு சிங்காடிவாக்கம் கிராமத்தில் கூடி ஆராதிக்கும்படி ஐக்கியமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் போன வாரம் சென்னையில் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக செயல்படுகிற நம்முடைய சீஷர்களினுடைய சகோதரர்களுடைய ஐக்கியத்தில் கலந்து கொண்ட பொழுது ஆண்டவரினுடைய மனதில் பேசின வார்த்தை, இந்த வாரம் பேசும்படியாக உணர்த்தின வார்த்தை பிளஸ், BLESS, பிளஸ் அப்படின்னா தமிழில் ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதியுங்கள். அதனால் இன்னைக்கு ஆசீர்வாதமான ஒரு பிரசங்கம் பண்ண போகிறேன். நான் ஆசீர்வாதத்தை பற்றி பணம் பொருளை பற்றி நான் அதிகமாக பேசுறதில்ல, ஆனால் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதுனால நான் அதை காரியத்தை உங்களுக்கு சுருக்கமாக இன்றைக்கு பேச போகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போமாக. இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி தலைப்பு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மற்றவர்களை ஆசீர்வதிக்கவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். We are blessed to bless others. மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஆசீர்வாதம் என்றால் என்ன? வாட் இஸ் a blessing? ஆசீர்வாதம் என்றால் என்ன? நீங்கள் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா காட்ஸ் ஃபேவர் ஆர் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு இருக்கும். தேவனுடைய உதவி அல்லது பாதுகாப்பு, தேவனுடைய உதவி, ஃபேவர், தேவனுடைய சகாயம், தேவனுடைய ஒத்தாசை, தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய விடுதலை, தேவனுடைய சுகம், இதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம். சங்கீதம் 85:12 நாம் வாசித்து பார்ப்போம். நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், நானும் திருப்பி வாசிக்கிறேன். இல்லை எனக்கு முன்னால் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்டிங்கில் பதிவாகிற மாதிரி சத்தமாக வாசிங்க. சங்கீதம் 85:12. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நிறைய வசனம் இருக்கு, நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அப்போ கர்த்தர் நன்மையானதை தருகிறார், அதுதான் ஆசீர்வாதம். நமக்கு எது நல்லதுன்னு பார்த்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், அது ஆசீர்வாதம். ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இது நல்லது இல்லை இது நல்லது அப்படின்னு கொடுக்குறாங்க, அது ஆசீர்வாதம். சில நேரத்தில் பாகற்காய் சமைச்சு கொடுக்குறாங்க, அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனாலும் அது ஆசீர்வாதம். ஸோ ஆசீர்வாதம்னா எப்பவுமே இனிப்பாக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஆசீர்வாதம் என்பது சில நேரத்தில் கசப்பாக கூட இருக்கும். ஆசீர்வாதம் என்பது இந்தப்பா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உதவிகள். ஆக ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் கொடுப்பது, கர்த்தரிடமிருந்து வருவது, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மை. நமக்கு எதெல்லாம் நல்லதுன்னு பார்த்து ஆண்டவர் கொடுக்கிறார். கவனிங்க, கர்த்தர் நல்லதை கொடுக்கறதும் ஆசீர்வாதம், நமக்கு நல்லது அல்ல என்பதை தடுக்கிறதும் ஆசீர்வாதம். நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் நமக்கு நன்மையானதை கொடுக்கிறதும் ஆசீர்வாதம், இது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது அல்ல என்று தடுக்கிறதும் ஆசீர்வாதம். கொடுப்பதும் ஆசீர்வாதம், தடுப்பதும் ஆசீர்வாதம். இன்னும் முழுசா சொல்லணும்னா எடுப்பதும் ஆசீர்வாதம். இது இவனுக்கு தேவையில்லைன்னு உங்ககிட்ட இருந்து பிடிங்கிறதா, அது வேணாம் கை விட்டுரும் அது அப்படின்னு பசங்கள்ட்ட இருந்து என்ன பண்றோம், பிடுங்கிறோம், வேகமா போய் பிடிக்கிறோம் இல்லையா? நம்மளே போய் கூட ஓடி போய் எதையாவது எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு நேசிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆண்டவர் வெடுக்குன்னு பிடிங்கிறாரு. சில நேரத்தில் அது பிள்ளையா கூட இருக்கலாம், பொருளா கூட இருக்கலாம், சில சூழ்நிலையா இருக்கலாம், வீடா இருக்கலாம். ஸோ எடுப்பதும் ஆசீர்வாதம், கொடுப்பதும் ஆசீர்வாதம், தடுப்பதும் ஆசீர்வாதம், எடுப்பதும் ஆசீர்வாதம். அதுவே நன்மைகள் எல்லாமே ஆசீர்வாதம். நன்மைகள்னா எப்பவுமே நமக்கு பிடிச்சதா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு சந்தோஷமானதா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம நினைக்கிற கோணத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது தேசமும் தன் பலனை கொடுக்கும். அப்ப இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கிறோம், யாக்கோபு 1:17. அந்த யாக்கோபு 1:17 பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது
என்று நான் பார்க்கிறோம். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை, அவர்கிட்ட ஏமாற்றம் இல்லை, அவர்கிட்ட மாறி மாறி செய்யற மாதிரி ஒரு சாயல் கூட இல்லை, மாறுதலின் நிழல் கூட இல்லை. என்னப்பா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற மாதிரி இது ஒரு ஆசீர்வாதமும் வரலையே, ஆண்டவர் உதவி செய்யற மாதிரி இது ஒன்றும் உதவி செய்யற மாதிரி இல்லையே, ஆண்டவர் கைவிட்டாரோ அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கிட்ட சொல் மாறுகிற நிழல் கூட இல்லை. அப்ப நன்மையான எந்த ஈவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஈவுனா கிஃப்ட். ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுக்கிற, பரிசாய் கொடுக்கிற நன்மையான எல்லா காரியங்களும் ஆசீர்வாதம். நல்ல காரியங்கள் எல்லாமே, பூரணமான வரம் எல்லாமே எங்கிருந்தா வருது? பரத்திலிருந்து தான் வருகிறது. ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து மட்டுமே வருகிறது. அல்லேலூயா. அது ஊழியர்கள் மூலமா வரலாம், மனுஷர்கள் மூலமா வரலாம், பெற்றோர்கள் மூலமா வரலாம், நண்பர்கள் மூலமா வரலாம், ஏன் சில நேரத்தில் சில கெட்டவர்கள் மூலம் கூட வரலாம், ஒரு அரசாங்கத்தின் மூலம் கூட வரலாம். அப்போ ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் வருகிறது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள், ஆசீர்வாதத்தினுடைய காரணிகள் அல்லது அதனுடைய ஊடகங்கள், எதன் வழியா அந்த ஆசீர்வாதம் வருது அப்படிங்கறத பார்க்கும்போது அது யார் வேணாலும் இருக்கலாம். பெற்றோரா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், ஊழியரா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம், அரசாங்கமா இருக்கலாம், ஒரு அரசாங்க சட்டமா திட்டமா இருக்கலாம், ஒரு கெட்டவனா கூட இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், நமக்கு தெரியாத புதிய நபர்களா இருக்கலாம். எப்படி ஆசீர்வாதம் வரும், யார் மூலம் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் நன்மையான காரியங்கள் வரும்பொழுது, பூரணமான வரங்கள் வரும்பொழுது, கிருபை உதவிகள் நன்மையான ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது அதற்கு ஆண்டவரே மூலக்காரணரா இருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப நன்மையான காரியங்கள் நமக்கு வருவது ஆசீர்வாதம். எவ்ரி குட் கிஃப்ட் அண்ட் ஹெல்ப், ஒவ்வொரு நல்ல பரிசும் உதவிகளும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, யோவான் 3:27 யோவான் ஸ்நானகன் ஒரு அற்புதமான ஒரு கூற்றை சொல்லுகிறார். சரிங்களா? அதை பாருங்க. யோவான் 3:27 அங்க நான் வாசிக்கிறேன். யோவான் பிரதித்திரமாக, பரலோகத்தில் இருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பைபிள் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. அவர் தன்னை குறித்து அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவும் அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, ஒரு பெரிய வெளிப்பாடு பெற்று சொல்றாரு, நன்மையான காரியங்கள் பரலோகத்திலிருந்து தான் வருகிறது. பரலோகத்திலிருந்து தேவன் ஒருத்தனுக்கு ஒன்றை கொடுக்காவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இது நல்லா நீங்க தியானம் பண்ணணும். ஆட்சிகளா இருக்கட்டும், காட்சிகளா இருக்கட்டும், நன்மைகளா இருக்கட்டும், நன்மைகளை கொண்டு வரும், தீமைகளா இருக்கட்டும். நான் என்ன சொன்னேன்? நன்மைகளை கொண்டு வரும், தீமைகளா இருக்கட்டும், கோபுரத்தில் வைக்கப்படுவதாக இருக்கட்டும், குழியிலே தள்ளப்படுவதாக இருக்கட்டும், நேசிக்கப்படுவதாக இருக்கட்டும், வெறுக்கப்படுவதாக இருக்கட்டும், எதுவானாலும் பரலோகத்திலிருந்து அனுமதிக்கப்பட்டால் வழிய வேற ஒன்று இந்த உலகத்தில் நடக்காது. ஆமென். அவரின்றி அணுவும் அசையாது. தேவன் தான் எல்லாம் செய்கிறார், எல்லாம் அவர் தான் செய்கிறார். அப்போ ஒருத்தனுக்கு ஒன்று கிடைக்க வேண்டுமானால் ஆண்டவர் தான் அதை என்ன பண்ணணும்? சாங்ஷன் பண்ணணும். யார் தான் சாங்ஷன் பண்றாரு? ஆண்டவர் தான் அனுமதிக்கிறார். பூலோகத்தில் சாங்ஷன் ஆகிறதுக்கு முன்னால் அது எங்க சாங்ஷன் ஆகணும்? பரலோகத்தில் சாங்ஷன் ஆகணும். அல்லேலூயா. ஆண்டவர் நீதியா சாங்ஷன் பண்ணுவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமா, நியாயமா கொடுப்பார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் சரியான நேரத்தில் கொடுப்பார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் லேட் பண்ணவே மாட்டார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் தப்பே பண்ண மாட்டார் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் தவறு இழைக்காமல் சரியான நேரத்தில் உரிய நன்மைகளை நமக்கு சரியாக கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் கொடுக்கலன்னு நம்ம ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. சில நேரத்தில் நம்ம மனுஷங்க மேல கோச்சிக்கிறோம், அவர் எனக்கு சரியா கொடுக்கல, அவர் வச்சிருக்காரு, இவர் எனக்கு சரியா பகிர்ந்து கொடுக்கல. சில நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறவனை கூட கொடுக்காம பண்ணுவார் போல நான் நினைக்கிறேன். கொடுக்க வேணாம்னு தடுப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா தப்பா கொடுத்துடக்கூடாது, தப்பானதை கொடுத்துடக்கூடாது, சரியான நேரத்தில் கொடுக்காம தப்பான நேரத்தில் கொடுத்துடக்கூடாது, நோக்கம் சரியா நிறைவேறாக போயிடக்கூடாது. அதனால கொடுக்க செய்கிறவரும் அவரே, கொடுக்க வேண்டாம் என்று தடுக்க செய்கிறவரும் அவரே. சில நேரத்தில் சிலர் நமக்கு கொடுக்காதனால நம்ம என்ன பண்ண விடக்கூடாது? கோபிச்சு கூடாது. இவர் அன்பே இல்லை, இவர் பரிசுத்தமே இல்லை, இவர் இரக்கமே இல்லை, இவர் கொடுக்கவே இல்லை. அதனால நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கணும், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கணும். ரைட்டுங்களா? மனிதனிடத்தில் பரிதாபத்தை தேடக்கூடாது,
இல்லையா? நம்ம மனிதரிடத்தில் வந்து நயவஞ்சகமாக அவருடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக வஞ்ச புகழ்ச்சியிலே பேசக்கூடாது, சூழ்ச்சியிலே பேசக்கூடாது. ஒருவேளை மக்கள் மனக்கடினத்து நிமித்தம் கொடுக்காமல் இருந்தாலும் கூட கோபித்துக் கொள்ளக்கூடாது. மனதை கடினமாக்குறவரும் அவர் தான், லகுவாக்குறவரும் அவர் தான். ஆண்டவர் கொடுக்காம என்கிட்ட ஒன்றும் வராது என்று தெளிவா, ஆண்டவர் நீங்க கொடுக்கறது கொடுங்க, கொடுக்கும்போது கொடுங்க, நீங்க கொடுக்கறது போதும் என்று நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. உண்மையான ஆராதனை என்பது அதுதான். சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க கொடுக்கறத கொடுங்க, கொடுக்கும்போது கொடுங்க, நீங்க கொடுக்கறது எனக்கு போதும், நீங்கள் கொடுக்காமல் எனக்கு எதுவும் வேண்டாம். அல்லேலூயா. ஆமா, நன்மையான எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்க வல்லவர். சங்கீதம் 23:6 கடைசியில பார்க்கிறோம், நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவருடைய கிருபை தான் ஆசீர்வாதம். ஆண்டவருடைய கிருபை நமக்கு தொடர்வது ஆசீர்வாதம். அது ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடர்வதே ஆசீர்வாதம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மை, ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மை, அது நமக்கு தொடரும். அது ஆசீர்வாதம். ஸோ ஆண்டவர் கொடுக்கிற நன்மை, உதவி, கிருபை, பாதுகாப்பு, நல்ல காரியங்கள் எல்லாமே ஆசீர்வாதம். இது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது, பரலோகத்திலிருந்து வருகிறது. தேவன் தான் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். சரி, அடுத்து நாம் பார்க்கும்போது இந்த ஆசீர்வாதம் என்பது தேவன் கொடுப்பது, தேவனுடைய கிருபை, தேவனுடைய பரிசு அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தில் 2 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. 2 kinds of blessings, 2 விதமான ஆசீர்வாதங்கள். அதை வேதாகமத்தில் தெளிவாக நம்ம பார்க்கிறோம். ரோமர் 15:27 1 கொரிந்தியர் 9:11 இவைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொன்றாக வாசிப்போம். நீங்க ஒருவேளை படிச்சிருக்கலாம், உங்களுக்கு தெரியல, இருந்தாலும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ரோமர் 15 அவர் தன்னுடைய ஊழியத்தை குறித்து ரொம்ப தாராளமா பவுல் அங்கே பேசுகிறார். 21 அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா அவருடைய ஊழியத்தை குறித்து ரொம்ப அற்புதமா பேசுறாரு. அப்போ நம்ம மறுபடியும் அது இன்னொரு முறை வாசிக்க போகிறோம். இப்போதைக்கு வந்து என்ன பண்ணுவோம், அந்த 27 மட்டும் நம்ம வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். நல்லதுன்னு நினைச்சிருக்காங்களாம், கடங்காரர்கள்னு நம்பி இருக்கிறாங்களாம். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்களே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் இதை வாசிக்க போறோம். எருசலேமில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவத்தில் பாதிக்கப்பட்டு சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படக்கூடிய, அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அதில் யூத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். மெஜாரிட்டி யூதர்கள் தான். இந்த யூதர்கள் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறார்கள். இப்ப புறஜாதி சபையார், கொரிந்து சபையார், மக்கதுனியா சபையார், அகாயா சபையார், இப்படி பல சபையார் வந்து அந்த எருசலேமில் உள்ள சபை மக்களுக்கு உதவி செய்கிறார்கள். அதை குறித்து நம்ம பின்னால படிக்க போறோம். அந்த உதவி ஒரு ஆசீர்வாதம். அப்படி செய்யறது நல்லது என்று எண்ணி இருக்கிறார்கள். சொல்லுங்களேன், உதவி செய்வது நல்லது இல்லையா? உபத்திரமே வந்தாலும் உதவி செய்வது நல்லது. உதவி செய்ய நாம் கடனாளிகள் என்று அறிந்திருக்கிறார்கள். நம்ம கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும், நம்ம செய்யாம வேற யார் செய்வா அப்படின்னு சொல்லி நம்முடைய சகோதரர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, சீஷர்களுக்கு, ஒரே சபையா இருக்கிற மக்களுக்கு நம்ம தானே செய்யணும்னு சபையார், எருசலேமில் உள்ள சபையாருக்கு மற்ற கிராமங்கள் பட்டணங்களில் உள்ள சபையார் கொடுக்க உதவ முன் வந்திருக்கிறார்கள். அதைத்தான் சொல்றாரு. ஏன்னா எருசலேம் சபையார் அவர்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்கிறார்கள். ஞான நன்மை என்பது இங்கிலீஷ்ல வந்து ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் போட்டிருக்கு. சொல்லுங்க, முதல் ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா சரீர நன்மைகள். சரீர நன்மைகள் என்பது பிசிக்கல் பிளஸிங் அல்லது மெட்டீரியல் பிளஸிங், பொருளாதார ஆசீர்வாதம் அல்லது உலக பிரகாரமான அல்லது சரீர ஆசீர்வாதம். நன்மைகள்ங்கிறது ஒரிஜினல்ல ஆசீர்வாதம் இருக்கு, இங்கிலீஷ்ல ஆசீர்வாதம் இருக்கு. சரிங்களா? அப்ப எத்தனை ஆசீர்வாதம் இருக்கு? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள் அல்லது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது இம்மைக்கு உண்டு, மறுமைக்கு உண்டு. பொருளாதார ஆசீர்வாதம் என்பது இம்மைக்கு தான் உண்டு, மறுமையில பொருளாதாரம் உதவ போறது இல்லை. சரியா? அப்போ சரீர நன்மைகள் என்பது ஒரு ஆசீர்வாதம், ஞான நன்மைகள் என்பது ஒரு ஆசீர்வாதம். அப்போ 1 கொரிந்தியர் 9:11 நாம் அதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 9:11 அங்க பவுல் திரும்பவும் ஊழியக்காரர்களை குறித்து அங்க பேசுகிறார். நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க
உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? அப்ப அங்க பவுல் என்ன சொல்றாரு? தன்னையும் தன்னோடு கூட ஊழியம் செய்கிறவர்களையும் சேர்த்து நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகள், சத்தியத்தை சொல்லியிருக்கிறோம், சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோம், வெளிப்பாடு சொல்லியிருக்கிறோம், வார்த்தைகளை போதித்திருக்கிறோம், கற்றுக் கொடுத்திருக்கிறோம், உங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோம், உருவாக்கி இருக்கிறோம், உங்களை வழிநடத்தி இருக்கிறோம், உங்களை ஆளாக்கி இருக்கிறோம், உங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களிலே நாங்கள் உதவி செய்திருக்கிறோம். ஞான நன்மைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், நாங்கள் உங்களை பிளஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறார். இப்ப நான் பேசும்போது நான் என்ன பண்றேன்? உங்களை பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ மகேந்திரன் ஐயாவோ நானோ வேற யாரோ வேத பாடம் நடத்தும் போது என்ன பண்றாங்க? பிளஸ் பண்றாங்க. ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றாங்க? பிளஸ் பண்றாங்க. ஆசீர்வதிக்கும் பொழுது மட்டும் நாம் ஆசீர்வதிக்கவில்லை, ஜெபிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கிறோம், சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஆசீர்வதிக்கிறோம், வசனத்தை சொல்லும் போது ஆசீர்வதிக்கிறோம், ஏவப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை, எச்சரிப்பின் வார்த்தைகளை, ஆறுதலின் வார்த்தைகளை சொல்லும் பொழுது, புத்தி சொல்லும் பொழுது, பக்தி சொல்லும் பொழுது, பக்தி விருத்தி உண்டாக பேசும் பொழுது ஆசீர்வதிக்கிறோம். அவர்களை சந்தித்து ஆறுதல் சொல்லும் பொழுது ஆசீர்வதிக்கிறோம், உதவி செய்யும் பொழுதும் ஆசீர்வதிக்கிறோம். சரிங்களா? அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாங்க கொடுத்தோமே, விதைச்சிருக்கிறோமே, விதைச்சா அது விளையணும், அது வளர்ந்து நாங்க சரீர நன்மைகளை அறுக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை? அறுத்தா அது பெரிய விஷயமா? அதை ஏன் பெருசா நினைக்கிறீங்க? காசு கேட்டா, பணம் கேட்டா நீங்க பெருசா நினைக்கிறீங்க? நீங்க காசு கொடுக்கும்போது, பணம் கொடுக்கும்போது அதை ஏன் பெருசா நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஆவிக்குரிய நன்மைகளை விதைத்திருக்கிறோம். அப்ப சரீர நன்மைகளை, பொருளாதார ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்றது அது ஒரு பெரிய விஷயமா? அது வாழ்க்கையினுடைய யதார்த்தம் அல்லவா? அது அடிப்படை தேவை அல்லவா? அது வாழ்க்கையினுடைய சத்தியம் அல்லவா, தத்துவம் அல்லவான்னு அங்க அருமையா சொல்றார். சரிங்களா? அப்போ அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு உலக சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த, சரீரம் சார்ந்த, அன்றாட வாழ்க்கை சார்ந்த உதவிகளை செய்வது, நன்மைகளை கொடுப்பது, அது சரீர ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம். worldly blessings, earthly blessings, physical blessings, material blessings. அதே நேரத்தில் ஆவி சம்பந்தமா, மனது சம்பந்தமா நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் உண்டாக, ஆவியில உயிர்ப்பிக்கப்பட, பலனடைய, சத்தியத்தில் வளர, ஆண்டவரோடு நெருங்கி வாழ, தேட, ஆண்டவரை தேட, ராஜ்யத்தில் வளர, ரகசியங்களை, வேதத்தை தெரிந்து கொள்ள, தேவனுடைய திட்டங்களை தெரிந்து கொள்ள, ஞானமான காரியங்களை, சத்தியமான காரியங்களை ஆவியானவர் உதவியோடு வெளிப்பாடு பெற்று வசனத்திலிருந்து, வாழ்க்கையிலிருந்து கற்றுக் கொடுக்கும்போது அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஹெவன்லி பிளெஸிங்ஸ், பரலோக ஆசீர்வாதம். ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த பிளெஸிங்ஸ் எல்லாம் ஸ்பிரிட் சம்பந்தமானது, அதான் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். இந்த பிளெஸிங் எல்லாம் ஸ்பிரிட்னால வருது, ஆவியினால் வளருது. எல்லாமே ஆண்டவரிடத்தில் தான் வருது. சரீர நன்மையும் ஆண்டவரிடத்தில் தான் வருது, ஆவிக்குரிய நன்மையும் ஆண்டவரிடத்தில் தான் வருது. ரெண்டு விதமான ஆசீர்வாதங்களை நான் பார்த்தோம். இப்போ ஆசீர்வாதம்னா என்னங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். முதல்ல இதுவரை பேசினது அடிப்படையில் தான் நல்லா ஞாபகம் வச்சிங்க. பிளஸிங் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? பிளஸிங் பயங்கர பிளஸிங்கா இருக்கிறாருப்பா அப்படின்னு என்ன நினைக்கிறாங்க? ரொம்ப வசதியா இருக்கிறாரு அப்படி. வசதிகள் ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதத்துல வசதி இருக்கு. ஆசீர்வாதம் வரும்போது வசதி இருக்கு. நான் நடந்துட்டு போறேன், எனக்கு ஒரு சைக்கிள் ஆண்டர் கொடுக்கிறார், அதுல நடக்கிற கஷ்டம் குறைஞ்சிருக்கு, அதுல ஒரு வசதி இருக்கு. ஆனா சிலர் சைக்கிள் ஆசீர்வாதம் நினைக்கிறது இல்லை. இப்ப யாராவது சைக்கிள் வச்சிருந்தா ஆசீர்வாதம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? புது சைக்கிளை வாங்கினா கூட அதை கண்டுக்கவே மாட்டான். பைக் வச்சிருந்தா கூட இப்ப ஆசீர்வாதம் கிடையாது. கார் வச்சிருந்தா கொஞ்சம் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. ஒரு அவெஞ்சர் பைக்கு கூட ஆசீர்வாதமா நினைப்பாங்களான்னு தெரியல. ஒரு புல்லட் வச்சிருந்தா கொஞ்சம் ஏதோ ஆசீர்வாதமா இருப்பாங்க இருக்கிறதா நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய நினைப்பு வேற மாதிரி இருக்கு. நம்ம ஆசீர்வாதம் நினைக்கிறதெல்லாம் கதை விளக்கம் சரி கிடையாது. வேதத்தை ஆராய்ச்சி பார்த்தா உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று எண்ணுங்கள் என்று 1 தீமோத்தேயு நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. பவுல் அங்க அழகா சொல்றாரு. நான் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 1 தீமோத்தேயு 6ல் 8ஆம் வசனம் நினைக்கிறேன், எடுத்து உங்களுக்கு படிக்கிறேன், நீங்க எடுத்தாலும் படிங்க. அவர் தெளிவா சொல்றாரு. 1 தீமோத்தேயு 6 முதல் 8 வரை, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். இங்கிருந்து எதையும் தூக்கிட்டு போக முடியாது இல்லையா? நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். பணக்காரனாக விரும்புறவங்க பல பிரச்சனைல மாட்டிக்கிறாங்க அப்படின்னு 9ஆம் வசனத்துல சொல்றாரு. பண ஆசை எல்லா தீமையான காரியத்துக்கும் வழிவகுக்குது. அதெல்லாம் ஆசைப்பட்டு நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு வழிவிட்டாங்க, தங்களை குத்திக்கிட்டாங்க. அப்படி நீங்க இருக்கக்கூடாது. பக்தியா இருங்க, விசுவாசமா இருங்க, அன்பை நாடுங்க, பொறுமையை நாடுங்க, சாந்த குணத்தை அடைமடி நாடுங்கன்னு நல்ல போராட்டம் போராடுங்கன்னு தன்னையே உதாரணமா சொல்றார். அப்ப போதும் என்கிற மனம்தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்னது?
போதும், வரல இல்லை இன்னும் ஆசீர்வாதம், இன்னும் ஆசீர்வாதம் வந்து போகுது. வந்துருச்சு. சிலருக்கு வந்துருச்சு. சொல்லுங்களேன் ஒரு வார்த்தை விசுவாசமா, எனக்கு போதும், இருப்பது போதும், ஆண்டவர் கொடுத்தது போதும். ஆண்டவர் கொடுக்க போகிறார், அவர் கொடுக்க போவது போதும், அவரிடத்திலிருந்து வருவது போதும், அவர் எனக்கு தருவது போதும். எனக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நான் அவரை நம்புகிறேன். அவர் எனக்கு வழிகாட்டுவார், அவர் எனக்கு வாய்ப்பு கொடுப்பார், அவர் என் தேவைகளை சந்திப்பார். அப்ப இதை நான் எப்படி எடுக்கிறேன்னா, போதும் என்கிற மனசுக்கு விளக்கம் கொடுக்கிறார் அவரே. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவும். தெளிவா சொல்றேன். இதுக்கு மேல பைபிள்ல விளக்கமா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சாப்பாட்டுக்கு இருக்குதா போதும், துணி போட்டுக்கு இருக்குதா போதும், வீட்டை பத்தி கூட சொல்லல பைபிள். இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் பேசும்பொழுது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 பேசிட்டு வர்றார் 33 வரை. எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை உண்போம் என்று கவலைப்படாது. அவரும் அதே தான் சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், கவலைப்படாதீங்க. சாப்பாடு துணியை பற்றி மட்டும்தான் பேசுறார். இவைகள் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட்டால் அது ஆசீர்வாதம். அதுதான் நான் சொல்ல வந்த விளக்கம். ஆசீர்வாதத்துக்கு 2 விளக்கம். ஒன்று, அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுவதும் அருட்பணி தேவைகள் சந்திக்கப்படுவதும். அது 2வது. அடிப்படை தேவைகள் 1வது, அருட்பணி தேவைகள் 2வது. அருட்பணிங்கிற வார்த்தையை கிறிஸ்தவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க ஆசீர்வாதம் பேசுவாங்க, அருட்பணி பேச மாட்டாங்க. அருட்பணி என்பது பிரதான கட்டளை நிறைவேற்றுகிற பணி. அதாவது மத்தேயு 28:18 20 வரைக்கும் சொல்லப்பட்ட வசனங்களை நிறைவேற்றுகிற பணி. அதாவது உலகமெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லி ஏற்றுக்கொள்கிறவர்களை ஞானஸ்நானம் கொடுத்து சீடர்களாக்கி அவர்களுக்கு இயேசுவின் உபதேசங்களை கற்றுக் கொடுத்து அந்த வசனத்தின்படி சபையாக வாழ, ராஜ்யத்தில் வாழ வழிநடத்துகிற பணி. அந்த வேலையை செய்யறது தான் அருட்பணி. அதுக்குரிய தேவைகளை சந்திப்பார். நல்ல கவனிங்க. நீங்க இந்த பூமியில வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளை சந்திப்பார். ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை, அழைப்பை நிறைவேற்றுவதற்கான தேவைகளை சந்திப்பார். இதுதான் ஆசீர்வாதம். நல்லா புரிஞ்சுங்க. ஆசீர்வாதம் முழு வேதாகமத்தையும் ஆராய்ச்சி பண்ணி, என்னுடைய வாழ்க்கையில் 30 வருஷம் வேதாகமத்தை படிச்சு தியானிச்சு, நான் ஒரு 25 வருஷம் குடும்பம் பண்ணி ஊழியம் பண்ணி அனுபவிச்சு, நன்மை தீமை குறை நிறைகள்லாம் கஷ்டப்பட்டு அனுபவிச்சு, ஆண்டவர் கொடுத்த அனுபவத்தின் அடிப்படையில், வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா பலர் ஏழையா இருக்க சிலர் பணக்காரரா மாறுவது ஆசீர்வாதம் அல்ல. அல்லேலூயா. சபையிலே பலர் பட்டினியா இருக்க சிலர் பிரியாணி சாப்பிடுவது ஆசீர்வாதம் அல்ல. எல்லாருக்கும் எல்லா அடிப்படை தேவைகளும் சந்திக்கப்படாமல் இருக்க ஒருவர் மாத்திரம் தன்னுடைய அனைத்து தேவைகளையும் சந்தித்துக் கொண்டு சந்தோஷமாய் வாழ்வது ஆசீர்வாதம் அல்ல. அதுக்கெல்லாம் பேரு சுயநலம். இன்றைக்கு உலகம் ஆசீர்வாதம் என்று நினைத்துக் கொண்டிருப்பதற்கு பேர் என்னது? சுயநலம். ஆனா வேதம் ஆசீர்வாதம் என்று சொல்வது அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுவது. அது வித்தியாசப்படும், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். 4 குழந்தை வச்சுக்கிறவங்களுக்கு அடிப்படை தேவை வேற, 3 குழந்தை வச்சுக்கிறவங்களுக்கு அடிப்படை தேவை வேற, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அடிப்படை தேவை வேற, சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அடிப்படை தேவை வேற. சரியா? அடிப்படை தேவை, அதிகப்படியான தேவை, 2க்கும் வித்தியாசம் இருக்குது. உண்மையான தேவை, உணரப்பட்ட தேவை, 2க்கும் வித்தியாசம் இருக்கு. ரியல் நீட்ஸ், உண்மையான தேவை. இது எனக்கு தேவை நான் நினைக்கிறேன், ஆனா உண்மையிலே தேவையில்லை. அது உணரப்பட்ட தேவை. அது தேவை என்று உணர்தல், ஃபெல்ட் நீட்ஸ் சொல்லுவாங்க. நான் ஃபீல் பண்றேன், எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் இருந்தா நல்லா இருக்கும், ஃபீல் பண்றேன். அதுக்காக அது எனக்கு உண்மையான தேவை நினைக்கிறீங்களா? கிடையாது. அப்ப இப்ப சொல்லும் போதே சிரிப்பு வருதுல உங்களுக்கு. மூஞ்சி ஆலயம் பாரு, இருக்கிற வண்டிக்கு பெட்ரோலுக்கான ஹெலிகாப்டரா. அப்போ ஹெலிகாப்டர் தேவை நினைக்கிறது அதிகம் தெரியுது இல்லையா? அது ஃபெல்ட் நீடு. நீ ஃபீல் பண்றதுலாம் தேவையில்லை. சில நேரத்தில் நமக்கு ஒரு 3 மாடி கட்டடம் இருந்தா நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம். ஃபீல் பண்றதுலாம் தேவையில்லை. ஒழுகாத ஒரு வீடு இருக்குன்னு நினைக்கிறது உண்மையான தேவை. ஆமாம். கொசு கடிக்காம கொசு வலை இருப்பது நல்லதுன்னு நினைக்கிறது உண்மையான தேவை இல்லையா? ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில, பெஸ்ட் குவாலிட்டியில கிரானைட் போட்ட தரையில் நான் குடியிருக்குன்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அது நினைக்கிறது உண்மையான தேவையில்லை இல்லையா? உடையாத சிமெண்ட் மண்ணு பேத்துட்டு வராத ஒரு தரையில் குடியிருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறது ஒரு உண்மையான தேவை. சரி, இது குறித்து நான் அதிகம் பேசாம, ஆசீர்வாதம் என்றால் என்ன? அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுவதும் அருட்பணி தேவைகள் சந்திக்கப்படுவதுமே ஆசீர்வாதம். உன்னுடைய அன்றாட அடிப்படை தேவைகளை குறைவெல்லாம் ஆண்டவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். உன்மேல தேவன் வைத்திருக்கிற அழைப்பு, நோக்கம், ஊழியம், திட்டம், அதை நிறைவேற்றுவதற்கான தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நீ பெரிய ஊழியமா 10 கிராமத்துக்கு செய்யணும்னா அதுக்கேற்ற வண்டியை வசதி ஆண்டு கொடுப்பார். 100 கிராமத்தில் நீ போய் ஊழியம் செய்யணும்னா அதுக்கேற்ற வண்டி வசதியை ஆண்டு கொடுப்பார். நீ அதிகமா ஊழியம் செய்யணும்னா அதுக்கேற்றபடி அதிகமா கொடுப்பார். உன்னை கொண்டு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு கொடுப்பார். அதுல ஆண்டவர் ஒருத்தனுக்கு அதிகமா கொடுத்துட்டாரு, ஒருத்தனுக்கு கம்மியா கொடுத்துட்டாருன்னு இல்ல. அவனை கொண்டு என்ன செய்யணுமோ அதுக்கு அவன்கிட்ட கொடுக்கிறார். ஆமென்.
யார் மூலம் தான் கொடுக்கிறாரு? தன்னுடைய சபையின் மூலம் தான் கொடுக்கிறார், தன்னுடைய மக்கள் மூலம் தான் கொடுக்கிறார், தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மூலம் தான் கொடுக்கிறார். அப்ப ஆசீர்வாதம்னா என்னன்னு பார்த்தோம். 2 விதமான ஆசீர்வாதம் என்பதை பார்த்தோம். ஏன் நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும்? இப்ப எல்லாருக்கும் ஆசீர்வதிப்பார்னு சொன்னா சந்தோஷமா இருக்கு. ஆண்டவரே நீ ஆசீர்வதிப்பாரா? ரொம்ப சந்தோஷம்யா, சர்ச்சுக்கு நான் தொடர்ந்து வரேன்யா, பைபிள் படிக்கிறியா, ஜெபம் பண்றியா, கூட்டத்துக்குலாம் வரேன்யா, கூப்பிடுங்க கூட வரேன், ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? எனக்கு வரும் சொன்னாலே சந்தோஷமா இருக்கு. எனக்கு கிடைக்குமா? என் குடும்பம் நல்லா இருக்குமா? எனக்கு எல்லாம் சுகமாகுமா? எல்லாம் நல்லா இருக்குமா? ஆசீர்வாதம் கிடைக்குமா? சந்தோஷமா இருக்கு. நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா ரொம்ப யோசனையா இருக்கு. என்னங்க நீங்க ஒரு 10 வருஷம் ஆனாலும் 10லன்னு தான் சொல்றோம், 20 வருஷம் ஆனாலும் 10லன்னு தான் சொல்றோம், 500 ரூபாய் சம்பாதிக்கும் பொழுதும் 10லன்னு சொல்றோம், 5000 ரூபாய் சம்பாதிக்கும் பொழுதும் 10லன்னு சொல்றோம், ஒரு 30,000 சம்பாதிச்சாலும் 10லன்னு சொல்றோம், 50,000 சம்பாதிச்சாலும் 10லன்னு சொல்றோம். என்னைக்கு தான் போதுன்னு சொல்ல போறோம்? அதனாலதான் ஆசீர்வாதம் என்பது போதும் என்கிற மனம் என்று தெளிவா பைபிள் சொல்லுது. அப்போ நல்ல கவனிங்க, உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? போதும் என்ற மனதோடு வாழ்ந்து, சிக்கனமாக வாழ்ந்து, கட்டுப்பாடாக வாழ்ந்து, பணம் பொருளை சேர்த்து வைத்து ஆசீர்வாதம் இல்லாதவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதமா இருப்பதுதான் உண்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. மறுபடியும் நான் சொல்றேன், நம்முடைய அடிப்படை தேவைகளை சிக்கனமாய், ஒழுக்கமாய், கட்டுப்பாடாய் சந்தித்து, ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று முறையாய் சரியாய் செலவு செய்து, மீதி இருக்கிற பொருட்களை, பணங்களை, நன்மைகளை சேர்த்து வைத்து, அந்த பொருட்களையும் பணங்களையும் நன்மைகளையும் கிடைக்காத, அடிப்படை தேவை கூட கிடைக்காதவர்களுக்கு கொடுத்து, மற்றவர்களும் அர்ப்பணி செய்வதற்கு அந்த அர்ப்பணிக்காக கொடுத்து ஆசீர்வதித்து வாழ்வதே ஆசீர்வாதமான வாழ்க்கை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரா இல்லையான்னு சொல்லணும். ஆசீர்வதிச்சிருக்காரு. அல்லேலூயா. மற்றவர்களை ஆசீர்வதிப்பதுதான் ஆசீர்வாதம். ஆமென். மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுப்பது ஆசீர்வாதம். நான் இப்படிதான் சொல்றேன், அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட்டு மீதி 1 ரூபாய் இருந்தாலே ஆசீர்வாதமா தான் இருக்கிறோம். 1 ரூபாய் கொடுக்கிற அளவுக்கு நம்ம இருந்தாலே எப்படிதான் இருக்கிறோம்? ஆசீர்வாதமா இருக்கிறோம். 100 ரூபாய் கொடுக்கிற அளவுக்கு இருக்கிறோம்னா நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறோம். 1000களில் கொடுக்கிற அளவுக்கு இருக்கிறோம்னா ஆசீர்வாதமா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, பிசாசு வந்து நம்ம மனசுல வந்து குழப்புவான், கணக்கெல்லாம் வேற மாதிரி போடுவான். அது பாரு, உன் கூட படிச்சோம் அப்படி வசதியா இருக்கிறான், உன் ஊர்ல இருக்கிறோம் அப்படி இருக்கிறான், உனக்கு பின்னால கல்யாணம் பண்ணோம் அப்படி இருக்கிறான், உனக்கு பின்னால கம்பெனி பிசினஸ் ஆரம்பிச்சோம் அப்படி இருக்கிறான், நீ இருக்கிறிய, நீ ஒன்னும் ஆசீர்வதிக்கப்படல, நீ வந்து இன்னும் ஆசைப்படல, நீ ஆசைப்படு. ஒருத்தன் உலகத்துல வந்து ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், அத்தனைக்கும் ஆசைப்படு, எல்லாத்துக்கும் ஆசைப்படணுமா? பண ஆசை பெரிய துன்பம், பெரிய வேரா இருக்குது, பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்றாரு பைபிள்ல. அவன் என்ன சொல்றான்? அத்தனைக்கும் ஆசைப்படும். பிசாசு வந்து அப்படியே தத்துவமா பேசுவான், ரொம்ப கவர்ச்சியா பேசுவான். எல்லாத்துக்கும் ஆசைப்பட முடியாது, எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது, போட்டி போடக்கூடாது, இன்னொருத்தரோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. கொடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை வைத்திருப்பது ஆசீர்வாதம். ஏன் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும்? ஏன் நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்? ஒரு வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் அவர்களை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. அவங்களை என்ன பண்ணுங்க? வாழ்த்துங்கள். சொல்லுங்க எல்லாரும், வாழ்த்துங்கள். வாழ்த்துறது எப்படி வாழ்த்த முடியும்? வாழ்கன்னு தான் வாழ்த்த முடியும் இல்லையா? நல்லா வாழுங்க, நல்லா இருங்க, அதான் சொல்லுங்க, நல்லா இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா இருப்பா, நீ நல்லா இருக்கணும்பா, நீ நல்லா இருக்கணும், நான் மனசார வாழ்த்துறேன்பா. நீங்க நல்லா இருக்கணுமா? சாரு நீ நல்லா இருக்கணும், நான் மனசார வாழ்த்துறேமா. மெர்லின் நீ நல்ல சேமமா ஆசீர்வாதமா இருக்குன்னு நான் மனசார வாழ்த்துறேமா. பெரிய மனுஷா ஆலன் நீ நல்லா இருக்கணும், சேவமா இருக்கணும், வாழ்த்துறேன்பா. ஜெய்டன் கேட்டுற போற, உனக்கு புரியல பரவாயில்ல, நீ நல்லா இருக்கணும், நான் வாழ்த்துறேன். இப்போ நான் வாழ்த்துறதுனால நல்லா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அந்த வாழ்த்துதலுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஆனாலும் ஃபுல் எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னா, என் வாய் மட்டும் திறக்காம என் கையும் திறக்கணும், என் பையும் திறக்கணும். என் வாய் மட்டும் திறக்காம என் மனசும் திறக்கணும், என் கையும் திறக்கணும், என் பையும் திறக்கணும், என் பர்சு திறக்கணும். என் மனசு திறந்தாதான் பர்சு திறக்கும், பர்சு திறந்தாதான் கை திறக்கும். அப்போ கொடுப்பது ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு வீட்டுக்கு போனா என்ன பண்ணுங்க? ஏதாவது கொடுங்கன்ற. ஒரு வீட்டுக்கு போனா சும்மா போகாதீங்க. தமிழ் கலாச்சாரத்தில் அது நிறைஞ்சிருக்குது. தெரிஞ்சோ தெரியும், எப்படிங்க சும்மா வருது? இதனால வராம வேற போயிடுறாங்க, அது வேற பிரச்சனை. அதுக்காக வராமலே போயிடாதீங்க. எப்போ வந்தாலும் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, எப்போது ஒரு வாட்டி கண்டிப்பா வாங்கிட்டு வரணும். எப்போ போனாலும் சும்மா போகணும்னு பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போது ஒரு வாட்டி சும்மா போகக்கூடாது இல்லையா? அப்போ வெறும் கையா போகக்கூடாது, வெறும் கையா ஒருத்தர் சந்திக்கூடாதுன்ற கலாச்சாரம் அதுல தான் வந்துச்சு. ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு போனால் அவர்களை வாழ்த்துங்கள், வாழ்கன்னு வாழ்த்துங்கள், வாழணும்னா வாழ்த்துங்கள். அப்ப நல்லா வாழுங்கள் அப்படின்னா வாழ்க வளமுடன், அப்படித்தான் வாழ்த்துங்கள்னு ஆண்டவர் சொன்னார். வாழ்க வளமுடன்றது ஆண்டவர் இயேசு சொன்ன வாழ்த்து. வாழ்க வளமுடன் யார் தான் சொல்லி கொடுத்தது? அதை இயேசு சொல்லி கொடுத்தாரு. இயேசுவின் சீசர்கள் அதை சொல்ல மறந்துட்டாங்க. உலகத்தான் அதை திருடி அவன் தத்துவம் வாங்கிட்டான். அவன் என்ன புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கான்.
இது என்ன யோகாசனத்துல சொல்லி கொடுக்கிற ஃபார்முலா மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உலகத்துல. எல்லாம் இயேசு கிறிஸ்து தான் சொல்லி கொடுத்தார். நன்மைகள் எல்லாம் இயேசுவிடம் இருந்தே வந்தன. நன்மைகளின் நாயகன் இயேசுவே, நன்மைகளின் காரணர் இயேசுவே, நன்மைகளின் பூரணர் இயேசுவே, நன்மைகளின் மூலாதாரம் இயேசுவே. The source of every good things is Jesus Christ. எல்லா நன்மைகளுக்கும் ஆதாரம் இயேசு கிறிஸ்து தான். சொல்லுங்க, நன்மைக்கு ஆதாரம் இயேசு, உண்மைக்கு ஆதாரம் இயேசு, நன்மையும் உண்மையும் இயேசு. இயேசுதான் உண்மை, இயேசுதான் நன்மை. இயேசு இல்லைன்னா நன்மை இல்லை, இயேசு இல்லைன்னா உண்மை இல்லை, இயேசு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இயேசு இருப்பதே ஆசீர்வாதம். ஆமென். ஏன்னா இயேசுவுக்குள் தான் எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது. இயேசு நமக்கு இருப்பதே ஆசீர்வாதம். இந்த வாரம் பைபிள் ஸ்டடியில பார்த்தோம், உலகத்திலே பெரிய பிரச்சனை பாவம். அந்த பாவத்தை மன்னிச்சிட்டார் ஆண்டவர், அந்த பாவத்தை நமக்கு நீக்கிட்டாரு, அந்த பாவத்திலிருந்து நம்ம ரட்சித்துட்டார். அப்ப பிரச்சனையே இல்லாதவன் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆமென். பிரச்சனையே இல்லாதவங்க கர்த்தருடைய பிள்ளைகள், சீசர்கள், கிறிஸ்தவர்கள், இயேசுவினுடைய பக்தர்கள், இயேசுவினுடைய சீடர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசுவை நீங்கள் பெற்றிருப்பதே ஆசீர்வாதம், இயேசுவை நீங்கள் கற்றிருப்பதே ஆசீர்வாதம், இயேசுவோடு நீங்கள் உறவாடுவது ஆசீர்வாதம், இயேசுவோடு நீங்கள் உரையாடுவது ஆசீர்வாதம், இயேசு உங்களோடு கூட இருப்பது ஆசீர்வாதம். ஏனென்றால் இயேசுவே தேவனுடைய ஆசீர்வாதம், இயேசுவே தேவன் கொடுத்த நன்மை, இயேசுவே தேவன் கொடுத்த உண்மை, இயேசுவே தேவனுடைய சத்தியம். இயேசு நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ரைட். இப்ப ஏன் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும்? why should we bless others? மற்றவர்களை நாம் ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும்? அதுக்கான 3 காரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். we are already blessed in Christ to bless others. நம்ம ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம். நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க, உங்க பிள்ளைகள் எப்பவுமே நான் படிச்சு வளர்ந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு இடம் வாங்கி வீடு கட்டி நல்லா இருக்கணும், நான் என்னை பார்த்துக்கணும் அப்படிலாம் நினைக்கிறது ஆரம்பத்தில். உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க தான் நினைக்கிறீங்க, என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், அவனுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல துணி கொடுக்கணும், அவனுக்கு முடிஞ்ச ஒரு இடம் வாங்கி வச்சுட்டு போகணும், ஒரு வீடு கட்டி வச்சுட்டு போகணும். உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் சிந்திக்கிறீர்கள். நான் சொல்லட்டுமா, உங்களுக்காக பரமபிதா சிந்திக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிப்போம். 8:32, ரோமர்ல 8:32 நான் வாசிக்கிறேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அப்ப நம்ம குமாரனை பெற்றிருக்கும் பொழுது, ரட்சிப்பை பெற்றிருக்கும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். உங்களுக்கு அந்த கனெக்ஷன் புரியுதா பாருங்க. 28ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நான் சொன்னல, அது என்னென்ன தெரியுங்களா? தேவன் நம்மை முன்னறிந்தது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தேவன் நம்மை முன்குறித்தது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தேவன் நம்மை பாதுகாத்தது, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே நம்மளை பாதுகாத்தார், பாதுகாத்தது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். யூதா 1:1 இருக்கு. அப்புறம் தேவன் நம்மை ஏற்ற நேரத்தில் சுவிசேஷத்தினாலே அழைத்தார், வசனத்தினாலே அழைத்தார், அது ஆசீர்வாதம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதனால அழைத்தார், நம்மை அழைத்து நம்மை ரட்சித்தார். ஆண்டவர் நம்மை ரட்சித்தது ஆசீர்வாதம், நமக்கு கிருபை கொடுத்தது ஆசீர்வாதம், நமக்கு இரக்கம் கொடுத்தது ஆசீர்வாதம், நம்மை நீதிமான்களை மாற்றினார், நீதிமானாய் மாற்றினது ஆசீர்வாதம், அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார், தத்தெடுத்துக் கொண்டார், சுதந்திரமாக ஏற்றுக்கொண்டார், அவருடைய பிள்ளையாக இருப்பது ஆசீர்வாதம். அவருடைய சொத்துக்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு, பரலோகத்திற்கு, ஞான நன்மைகளுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு பங்காளியா வைத்திருக்கிறார், உடன் பங்காளியா வைத்திருக்கிறார், அது ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தினார், பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், அது ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டுவிட மாட்டார், முற்றுமுடிய ரட்சிப்பார், அது ஆசீர்வாதம். ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார், மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார், நித்தியத்திலே தம்மோடு நம்மை வாழ வைப்பார், அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. இது எல்லாம் எதற்குள்ள கொடுக்கிறார்னா, இயேசுவுக்குள் கொடுக்கிறார். இயேசு உங்களுக்குள் வரும்பொழுது, மனம் திரும்புதல் உங்களுக்குள் வரும்பொழுது, மனம் திரும்புதல் ஒரு ஆசீர்வாதம், ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டது ஆசீர்வாதம், ஆவியில பிறந்தது ஆசீர்வாதம், ரட்சிக்கப்பட்டது ஆசீர்வாதம், கிறிஸ்தவனா இருப்பதே பெரிய ஆசீர்வாதம், இயேசுவின் சீசனா இருப்பதே ஆசீர்வாதம். இயேசு உங்களுக்குள் வரும்பொழுது, உங்களுக்காக இயேசுவை சிலுவையில கொடுக்கும் பொழுது எல்லாத்தையும் கொடுத்துட்டார் ஆண்டவர். உங்களுக்கு எனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம 2 வருஷத்தின் துவக்கத்தில் தியானம் பண்ணினோம், சிந்திச்சோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லாம் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார், அறிந்ததனால் கிறிஸ்துவுக்குள் அதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், அதை ஏற்ற நிலத்திலே அழித்துக் கொண்டிருக்கிறார், கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப குமாரனே பார்க்காம, தனக்கு ஒரே குமாரன், இவரை விட்டுட்டா வேற யாரும் இல்லை, அவரையே நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர், அவர் கூட எல்லாவற்றையும் கண்டிப்பாக கொடுப்பார். அப்ப எல்லாவற்றையும் கொடுக்கிற, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற ஒரு வாய்ப்புல நம்ம இருக்கிறோம். எல்லாம் நமக்கு கிடைக்கும். சொல்லுங்களேன், எல்லாம் கிடைக்கும்,
எல்லாம் நடக்கும். சொல்லுங்க, நல்லா நடக்கும், எல்லாம் கிடைக்கும், நல்லா கிடைக்கும். இயேசுவுக்குள் எல்லாம் இருக்கிறது, இயேசுவோடு எல்லாம் வருகிறது. இதுல மெயின் இயேசு தான். அவர் வந்தாலே எல்லாம் வந்துடும். ஆமென். இயேசு வந்தா எல்லாம் வந்துடும் இல்லையா? அடுத்து நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மை உன்னதங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3. எபேசியர் 1:3 ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு அங்க வெளிப்பாடு பெற்று பவுல் அற்புதமா எபேசு சபைக்கு எழுதுகிறார். எபேசியர் 1:3 நான் வாசிக்கிறேன். உன்னதங்களிலே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆவிக்குரிய மண்டலத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சரிங்களா? பாருங்க, இயேசுவை பெற்றுக்கொண்டவர்கள் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டவர்கள். நான் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை இப்போதைக்கு பேசல, முதல்ல நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பேசுறேன். ஐயா, ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இயேசுவையும் கொடுத்து எப்படி நம்மளை கைவிடுவார் ஆண்டவர்? நம்ம மீட்பதற்காக தான் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சொந்தம் என்பதற்கு அடையாளம் தான் பரிசுத்த ஆவி, ஆதாரம் தான் பரிசுத்த ஆவி, முத்திரை தான் பரிசுத்த ஆவி. அவரையே நமக்கு கொடுத்துட்டு அவர் நம்மளை கைவிடணும்னா என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியை நம்மளை விட்டு எடுக்கணும். அவருக்கு நம்மளை பிள்ளைன்னு சொன்னதை மாற்றணும். இனிமேல் இவன் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லணும். நம்மளை நீதிமான் சொன்ன அறிக்கையை கேன்சல் பண்ணணும். நான் முதல்ல சொன்னது தப்பு, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், அது போய் இவனை நான் நீதிமான் ஆக்குனது உண்மை கிடையாது, இவன் நீதிமான் இல்லைன்னு சொல்லணும். இவருக்காக, உனக்காக, எனக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டாரே, நம்ம பாவத்தை எல்லாம் தண்டனை எல்லாம் இயேசு மேல போட்டு தீர்த்தாரு, அதை கேன்சல் பண்ணணும். இயேசுனார் சிலுவையில் மறிச்சது இவங்களுக்காக எல்லாம் கிடையாது, இவங்களுடைய பாவத்தெல்லாம் அவர் சுமக்கல, அதெல்லாம் நான் கேன்சல் பண்றேன் அப்படின்னா அவரையே கேன்சல் பண்ணணும். தேவன் தன்னையே மறுதலித்தால் தான் உன்னையும் என்னையும் கைவிட முடியும். தேவன் தன்னையே மறுதலித்தால் தான் உன்னையும் என்னையும் கைவிட முடியும். அவர் மாறாதவர், மாறுதலின் நிழல் கூட அவர்கிட்ட இல்லை. நன்மைகளின் நாயகன், நன்மை மாத்திரம் தான் அவர்கிட்ட இருக்குது. சேஞ்சுக்கு அப்பியரன்ஸ் கூட அவர்கிட்ட இல்லை. மாறுவார் என்கிற ஒரு யோசனை கூட வரக்கூடாது, கைவிடுவார் என்ற ஒரு எண்ணம் கூட வரக்கூடாது. அவர் தொட்டது தொட்டதுதான், கரம் பிடித்தது பிடித்ததுதான், அவர் நினைத்தது நினைத்ததுதான், அவர் தீர்மானித்தது தீர்மானித்ததுதான், அவர் முன்னறிந்தது முன்னறிந்ததுதான், அவர் முன்குறித்தது முன்குறித்ததுதான், அவர் தெரிந்து கொண்டது தெரிந்து கொண்டதுதான், அவர் அழைத்தது அழைத்ததுதான், அவர் ரட்சித்தது ரட்சித்ததுதான், அவர் நீதிமானாக்கினது நீதிமானாக்கினதுதான், அவர் நம்மை பரிசுத்தமாக்கினது பரிசுத்தமாக்கினதுதான், மன்னித்தது மன்னித்ததுதான், ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டதுதான், நம்மோடு கூட இருப்பது உண்மைதான். அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பது ஆணித்தரமான உண்மை. அல்லேலூயா. என்னையா ஆச்சு, என் பாவம்லாம் எங்கேயா போட்டீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா, எல்லாம் கடல்ல தூக்கி போட்டோமான்ற. போய் தேடினீங்கன்னா கிடைக்காது, எல்லாத்தையும் முதுகு பின்னால போட்டேன்றார். ஏன்னா அவர் திரும்பி பார்க்க மாட்டார். மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரம் போய் அளந்துட்டு வாப்பா, அவ்வளவு தூரம் போயிடுச்சு பண்றார். பாவங்கள்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. பாவம் இல்லை சாபம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனாலே உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால கவனிங்க, இயேசுவின் பிள்ளைகள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் இந்த உலகத்தை ஆசீர்வதியுங்கள், நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிங்கள். உங்களை சுத்தி இருக்கிறவங்களாம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. யார் கையில வேதம் இல்லையோ, யார் மனசுல வேதம் இல்லையோ, யாருடைய வாழ்க்கையில இயேசு இல்லையோ, யார் இயேசுவை விசுவாசிக்கவில்லையோ, யாருக்கு இன்னும் மனம் திரும்புதல் வரவில்லையோ, யார் இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. சபிக்கப்பட்டிருக்கிறார், சபிக்கப்பட்டிருக்கிறார், சாபத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் தான் ஆசீர்வாதம். அவர்கள் இருளில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் தான் வெளிச்சம். அவர்கள் சுவையற்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் தான் உப்பு. அவர்கள் சத்து இல்லாமல் இருக்கிறார்கள், நீங்கள் தான் அவர்களுக்கு சத்துவம். அவர்கள் வழி தெரியாமல் இருக்கிறார், அவர்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டி. உங்களிடத்தில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. விசுவாசம் பெரிய ஆசீர்வாதம், மனம் திரும்புதல் பெரிய ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவி பெற்றிருப்பது பெரிய ஆசீர்வாதம், சுவிசேஷத்தை அறிந்திருப்பது பெரிய ஆசீர்வாதம், இயேசுவை அறிந்திருப்பது பெரிய ஆசீர்வாதம், சத்தியங்களை அறிந்திருப்பது பெரிய ஆசீர்வாதம். உன்னதங்களிலே எல்லா ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதித்திருக்கிறார். வரங்களை பெற்றிருப்பது ஆசீர்வாதம். ஒரே குடும்பமாய் சமுதாயமாய் வாழ்வது ஆசீர்வாதம். நம்ம எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறோம் நமக்கே புரிய மாட்டாங்க. உலகத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு வறுமையில் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு புரிய மாட்டாங்க. இயேசு இல்லாதவர்கள் பரம்பரையான அடிமைகள், வறுமையில வாடுகிறவர்கள், சாபத்தில் இருக்கிறவர்கள். இயேசுவை பெற்றவர்கள் பரம்பரையான பணக்காரர்கள். அல்லேலூயா. பரலோகத்தினால பணக்காரர்கள். அதனால உன்னதத்திலே நமக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு. இயேசுவோடு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். கண்டிப்பா கொடுப்பாரு, கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால நீ மற்றவனை ஆசீர்வதி. இன்னொரு வசனம் காட்டுறேன், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதற்காக. 2 பேதுரு 1:3. 2 பேதுரு 1:3 அற்புதமான ஒரு வசனம்.
அதுல நம்ம சிலர் எடுத்துக்கிட்டு உன்னதத்தினுடைய பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு, பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் இல்ல அப்படின்னு சிலர் சொல்லிடுவாங்க. அதனால வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. 2 பேதுரு 1:3 நான் வாசிக்கிறேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, வசனத்தை படிக்க படிக்க சத்தியத்தை தியானிக்க தியானிக்க மகிமையா ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். காருண்யம்னு என்ன தெரியுங்களா? கிருபை. காருண்யம் ரொம்ப அற்புதமான வார்த்தை. காருண்யா அப்படின்னு பேர் வைக்கணும், நல்ல பேரு. காருண்யத்தினால கிருபியினால நம்மை அழைத்தார், மகிமையினால நம்மை அழைத்தார். அழைச்சவர் யாரு? ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என்ன தீர்மானம் பண்ணார், எப்படி அழைச்சார், இதெல்லாம் அறிய அறிய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வெளிப்பாடு வர்ற வர்ற அந்த வெளிப்பாடுகள் என்ன கொடுக்குதான்? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது மன்றி. அது அந்த வசனத்தை முடிக்கணும்னா தந்தருளுகிறது, தந்து அருளுகிறது. சொல்லுங்களேன். ஜீவனுக்கும், அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கும், தேவ பக்திக்கும், கர்த்தருக்காக வாழ்வதற்கும் வேண்டிய தேவைப்படுகிற எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்து அருளுகிறது. இது எப்ப நடக்குது? அவரை பற்றி அறிய அறிய விசுவாசிக்க விசுவாசிக்க அதன்படி வாழ வாழ ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க நடக்கிறது. பாருங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். அது நீங்க இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா pertaining to this life, இந்த உலக வாழ்க்கைக்கும், and godliness, தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடிய வாழ்க்கைக்கும், 2 விதமான வாழ்க்கைக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். 2 பேதுருல ரொம்ப அற்புதமா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்க சில நேரங்கள் என்ன பண்ணணும்? ஆமா, ஆங்கிலத்திலையும் வாசிச்சு பழகணும். அப்படி வாசிச்சு பழகும்போது நீங்க என்ன பண்ணலாம்? தெளிவா நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 3வது வசனம். His divine power has granted to us all things that pertain to life and godliness. வாழ்க்கைக்கும் தேவபக்திக்கும் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் காரியங்களையும் அவருடைய தெய்வீக வல்லமை நமக்கு கொடுத்திருக்கார். அப்ப ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஐயா, சுவிசேஷத்தினால ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீங்க சுவிசேஷம் சொல்லாம இருக்கும்போது கரிமையா இருக்கிறீங்க, கஞ்சனா இருக்கிறீங்க, திருட்டெண்ண முடிச்சு போயிருக்கிறீங்க, சுயநலவாதியா இருக்கிறீங்க, சோம்பேறியா இருக்கிறீங்க, மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுக்காம ஈயாம இருக்கிறீங்க. பொருள் ஆசீர்வாதத்தை விட அருள் ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம். பணம் பொருள் கொடுக்கிறது நல்லது, அதை விட முக்கியமானது சுவிசேஷத்தை, வசனத்தை, சத்தியத்தை, ஆண்டவரை பற்றிய தெய்வீக அறிவை கொடுப்பு. சில நேரத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கே கொடுக்காம விட்டுறோம். சோறு வடிச்சு வடிச்சு கொட்டுறோம், ஆண்டவரை பற்றி சொல்றது இல்லை. இல்ல சட்ட துணியெல்லாம் எடுத்து கொடுக்குறோம், சத்தியத்தை சொல்றது இல்லை. பள்ளிக்கூடத்தில் போய் சேர்த்து படுறா படுறா, வீட்டு பாடம் எழுதுறா, மார்க் வாங்கடான்றோம். சத்தியத்தில் வளர்க்கறதுல, விசுவாசத்தில் வளர்க்கறதுல, உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்ற மாட்டேங்கிறீங்க, தவறிடுறோம். நம்ம உங்களுடைய பக்தியை சொல்ல மாட்டேங்கிறீங்க, விசுவாசத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் உங்களை வழி நடத்த, உங்க கதையே சொல்லணும். உங்களை ஆண்டவர் எப்படி அழைச்சார், எப்படி தெரிந்து கொண்டார், எப்படி ரட்சித்தார், எப்படி உங்களை ஆசீர்வதிச்சார், எப்படி கைவிடாம காப்பாற்றினார், அதை பிள்ளைக்கு சொல்லி வளர்க்கணும். அப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணுவான்? விசுவாசத்தில் வளருவான், பக்தியில வளருவான். பட்டினி போட்டுறக்கூடாது. பிள்ளைகளை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்காம பட்டினி போட்டுறக்கூடாது. தெருவில் பாருங்க, பிள்ளைகள்லாம் பட்டினியா இருக்கிறாங்க. சுவிசேஷம் இல்லாம, விசுவாசம் இல்லாம, ஆண்டவர் இல்லாம, கிருபை இல்லாம, பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் இல்லாம பட்டினியா இருக்கிறாங்க. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுக்கிறவர்கள் யாரும் இல்லைன்னு வசனத்துல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. போங்க, சுவிசேஷ நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுங்க. சுவிசேஷத்தை மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசுவை மாத்திரம் கொடுக்கல, ஜீவனுக்கு தேவையானதும் தர்றார். இயேசுவோடு கூட உலக ஆசீர்வாதங்களையும் தர்றார். உண்ணவும் உடுக்கும் ஆண்டவர் தருகிறார். அது போல நாமும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்துக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுக்கலாம் கொடுக்கலாம். அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்படும்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது 1 பேதுரு 3:9. ஏன் நம்ம ஆசீர்வதிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் வேத வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3:9, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்ப முதல்ல we are blessed in Christ, so we have to bless others. நாம் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டபடினாலே மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இரண்டாவது, we are called to bless, we are called to inherit the blessing, so we have to bless. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள், அதனால நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் நம்மளை எதுக்கு கூப்பிட்டிருக்காரு? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சு, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறது தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டிருக்காரு. இல்லையா? பிரதர் செந்தில் யோசிக்கிறார், இதே மாதிரி வார வாரம் நீ பிரசங்கம் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும், மக்கள் வந்து சேருவாங்க, ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு. ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு இருக்காரு. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க,
ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறது ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. அப்ப வசனம் என்ன சொல்லுது? அதனால ஒருத்தன் தீமை செஞ்சா நீ என்ன பண்ணது? தீமையே செய்யாத. திருப்பி தீமை செஞ்சா உனக்கு ஆசீர்வாதம் வராது. ஒருத்தர் உதாசீனப்படுத்தினா, கேவலப்படுத்தினா, திட்டுனா நீ திருப்பி திட்டாத. சரி கட்டாத. சரி கட்டினா சரிந்து விடும் ஆசீர்வாதம் வராது. சரி கட்டினா சரியான ஆசீர்வாதம் வராது. சரிந்து விடும் ஆசீர்வாதம் வராது. அப்ப நீ என்ன பண்ணணும்? அவங்க சபிச்சா நீ ஆசீர்வதி, அவங்க திட்டுனா நீ நல்ல வார்த்தை பேசு. ஏன்னா நீ அப்படி செய்யறது தான் ஆண்டவருக்கு சந்தோஷம். அப்பதான் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, அதனால ஆசீர்வதிங்க. கடைசியா இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். ஆசீர்வதிக்கும்படி நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். we are commanded to bless. we are already blessed in Christ. we are blessed in Christ. we are called to bless. we are commanded to bless. ஆசீர்வதிக்கும்படி நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். உபாகமம் 16 அதிகாரம் 17 வசனம். 16-17. ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது நீங்கள் வாழ்த்துங்கள். அதுவும் கட்டளை தான். அதுவும் கட்டளை தான். ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கட்டளை கொடுத்திருக்கிறார். உபாகமம் 16-17. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறும் கையோட வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். அப்ப ஆண்டவர் ஆலயத்துக்கு வரும்போது பழைய ஏற்பாட்டில் பழக்கப்படுத்துறாரு, சும்மா வராதிங்க, ஆண்டவருக்கு, ஆசாரியருக்கு, ஊழியர்களுக்கு காணிக்கை கொண்டு வாங்க. அதே போல மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்றாரு. தசம பாகத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்க, இல்லாதவர்களுக்கு கொடுங்க, திக்கற்றவர்களுக்கு கொடுங்க, உங்ககிட்ட வேலை செய்யறவனுக்கு கொடுங்க, பங்கும் பாகமும் இல்லாதனால லேவியனுக்கு ஆசாரியனுக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆசீர்வாதத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆசீர்வதியுங்கள். சரி, ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அதனால நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், அதனால ஆசீர்வதிக்க வேண்டும். ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், அதனால ஆசீர்வதிக்க வேண்டும். எபிரேயர் 7:7 சொல்லுகிறது, சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். அப்ப யார் சிறியவன், யார் வறியவன்? இயேசு இல்லாதவர்கள் சிறியவர்கள், அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படாதவர்கள் சிறியவர்கள் இல்லையா? வறியவர்கள் தான். ஊழியத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படாதவர்கள் வறியவர்கள் தான். அப்ப அதுக்கு ஆசீர்வாதம் உடையவர்கள், இயேசுவை உடையவர்கள், 3 வேளை நல்லா சாப்பிட்றவங்க, துணி போடுறவங்க, அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுகிறவர்கள் பெரியவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஊழியம் செய்ய அறிந்திருக்கிறவர்கள், ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பு வசதிகள் பெற்றிருக்கிறவர்கள் பெரியவர்கள். அப்ப அவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும், ஆசீர்வதிக்க வேண்டும். சரி, எப்படி ஆசீர்வதிக்கிறது? எப்படி ஆசீர்வதிக்கிறது? யோவான் 13 அதிகாரம் 34-35 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் அதனால நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அப்ப அன்புங்கிறது என்ன? அது வெறும் வார்த்தை மட்டுமா? பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர், நல்லா இருக்கீங்களா பிரதர், நல்லா இருக்கீங்களா பிரதர், சரி பாவம் பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிரதர். இப்ப இதனால ஆசீர்வாதம் குறைகள் சரியாயிடுமா? சாப்பாடு குறை சரியாயிடுமா? துணி குறையா இருந்தா சரியாயிடுமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு செருப்பு இல்லை, போயிட்டு போறதுக்கு ஒரு சைக்கிள் இல்லை, சரியாயிடுமா? வீடு ஒழுகுது தானே சரியாயிடுமா? நல்லா இருங்க பிரதர், உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறேன் பிரதர். அப்ப அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து அன்பா இருந்தார், நான் உங்கள்கிட்ட அன்பா இருக்கிறது போல நீங்கள் அன்பா இருங்கினார். இயேசு எப்படி அன்பா இருந்தார்? சாப்பாடு போடாம அன்பா இருந்தாரா? சாப்பாடு போட்டார். இயேசு கிறிஸ்து சுகமாக்காம அன்பா இருந்தாரா? சுகமாக்கினார். பேய் விரட்டினார், சுகமாக்கினார், சோறு போட்டார், அப்பம் கொடுத்தார், மீன் கொடுத்தார், ஏன் வரி கூட கட்டினார். பேதுருட்ட என்ன பண்ண, உனக்கும் எனக்கு சேர்த்து வரி கட்டுப்பா போப்பான்னார். காசு இல்லைன்னா கடல்ல போய் இது குளத்துல அந்த ஏரியில மீனை பிடிப்பான்னு சொல்லி அற்புதமா என்ன பண்ணார்? வரி கட்டினார். அப்போ அன்பு என்பது சொல்லல்ல, செயல். அதையும் நம்ம படிக்க போறோம். 1 யோவான் 3 அதிகாரத்தில் இருக்குது. வார்த்தையினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுங்கள். அப்ப ஆண்டவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கின்ற கட்டளையில என்ன சொல்றாரு? ஒருவரை ஒருவர் ஆசீர்வதியுங்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள், ஒருவருக்கொருவர் கஷ்டத்திலே கொடுத்து உதவுங்கள். அவன் தேவை நினைச்சிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அடிப்படை தேவைக்கு கொடுங்கள். உணவு, உடை, உறைவிட வசதிக்கு கொடுங்கள். படிப்பு, வியாதி இல்லையா, அவசரம், அதுக்கு கொடுங்கள். நமக்கே தெரியும் இது நியாயமானதா இல்லையான்னு தெரியும் இல்லையா? ஊழியத்துக்கு, பஸ்ஸுக்கு, பஸ் பேருக்கு, ஊழியத்துக்கான பொருட்கள் வாங்குறதுக்கு உதவுங்கள். அப்போ ஆண்டவர் உதவும்படி நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். சரிங்களா? எப்படி உதவுறது? நான் சும்மா சில விளக்கங்களை சொல்றேன். அவர்களோடு நீங்கள்
உங்களுடைய விலையேறப்பட்ட நேரத்தை செலவு பண்ணுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஆசீர்வாதங்கிறது பணம் பொருள் மட்டும் இல்லை, உங்கள் டைம் கொடுங்க, அவங்கள போய் மீட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, அவங்கள பார்த்து பேசுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க இல்லையா? ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுங்கள், மன்றாடுங்கள், இன்டர்சீட் பண்ணுங்க. ரெண்டாவது, நோயிங் தேர் நீட்ஸ் அண்ட் மீட்டிங் தோஸ் நீட்ஸ், கிவிங் ஹெல்ப்ஸ். அவர்களுடைய தேவைகளை அறிந்து, அவங்களா கேட்கலாம் கூட பரவாயில்ல, அவர்களுடைய தேவைகளை அறிந்து தேவைகளை சந்திக்கும்படி உதவி செய்யுங்கள், உதவும் கரம் நீட்டுங்கள், உங்களால் முடிஞ்சது ஒரு உதவி பண்ணுங்க. மூன்றாவது, ஜஸ்ட் கிவிங் தம் அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்ஸ். ஆசீர்வாதம்ன்றது என்ன தெரியுமா? அவங்க கேட்காமலே அவங்க எதிர்பார்க்காத சில நல்ல காரியங்களை அவங்களுக்கு பரிசா கொடுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் கொடுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க, கிஃப்ட் கொடுங்க, பொருள் கொடுங்க, பரிசாக கொடுங்கள், எதிர்பாராததை கொடுங்கள். அடுத்தது, லிசனிங் டு தம் அண்ட் கம்ஃபர்டிங் தம். அவர்களை போய் சந்திச்சு அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க, பிரச்சனையை சொல்லுவாங்க, பாடுகளை சொல்லுவாங்க, அதை காது கொடுத்து கேளுங்க, இதயம் கொடுத்து கவனிங்க, ஆறுதல் படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, வார்த்தைகளை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஸோ கவனிச்சு கேட்டு ஆறுதல் சொல்லுங்க. அடுத்து ஆவிக்குரிய ரீதியாகவும் ஆசீர்வதிங்க. ஸ்பிரிச்சுவலி டீச்சிங் அண்ட் எக்யூப்பிங் தம். உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வேத வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுங்க. உங்களை மாதிரி நல்லா பாடவோ, ஜெபம் பண்ணவோ, போதிக்கவோ, பைபிள் படிக்கவோ, இங்கிலீஷ் படிக்கவோ, இல்லை ஊழியம் செய்வோ அவங்கள உருவாக்குங்க. அதுவும் ஆசீர்வதிக்கிறதா. பிளஸ் பண்ணுங்க சரியா? என் பிள்ளை பைபிளில் நல்லா வரணும், என் பிள்ளை இங்கிலீஷில் தமிழில் நல்லா வசனம் சொல்கிறான்னு பெருமை அடைஞ்சிடாதீங்க. எல்லார் பிள்ளையும் சொல்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க இல்லையா? சபையில் இருக்கிற எல்லார் பிள்ளைகளையும் நேசிங்க, அவங்களுக்கும் வசனம் சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கும் பாட்டு சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கும் சத்தியம் சொல்லிக் கொடுங்க, அவங்களையும் உருவாக்குங்க. அதே போல் அசிஸ்டிங் இன் வாட் தே டூ. அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, அதில் ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. தண்ணி கேன் ஏற்றுறாங்க, தண்ணி தூக்கி விடுங்க. பாத்திரம் கழுவுறாங்க, கொஞ்சம் பாத்திரம் கழுவுங்க. வண்டி துடைக்கிறாங்க, கொஞ்சம் வண்டி துடைச்சி விடுங்க இல்லையா? மண் வாரி கொட்டுறாங்க, கொஞ்சம் மண் வாருங்க. கடகால் எடுக்கிறாங்க, கொஞ்சம் கடகால் எடுங்க. வீடு கட்டுறாங்க, கொஞ்சம் கூட போய் வேலை செய்யுங்க. கூலி இல்லாமல் செய்யுங்க வேலை, அது ஒரு ஆசீர்வாதம். கூலி வேணும்னாலும் வாங்கிக்கோங்க, ஒரு நாள் கூலி இல்லாமல் செய்யுங்க, முடிஞ்ச 2 நாள் செய்யுங்க, இல்லை 1 மாதம் செய்யுங்க. அவங்களுக்கு உங்களுடைய உழைப்பை கொடுங்கள், உங்கள் நேரத்தை மாத்திரமல்ல உங்கள் உழைப்பை கொடுங்கள். ஸோ ஆவிக்குரிய நன்மையை கொடுங்க, அறிவை கொடுங்க, திறமையை கொடுங்க, உங்கள் நேரத்தை கொடுங்க, உங்களுடைய கவனிப்பு கொடுங்க, உங்களுடைய ஆறுதலை கொடுங்க, உங்கள் அனுபவத்தை கொடுங்க, உங்களுடைய உழைப்பை கொடுங்க, உங்கள்ட்ட இருக்கிற கொஞ்சம் பொருளையும் கொடுங்க, பணத்தையும் கொடுங்க. இதுதான் ஆசீர்வதிப்பது. ஆமென். இதுக்கு மேலேயும் ஆசீர்வதிப்பதுன்னா என்னன்னு புரியலன்னு கேட்டீங்கன்னா அதுக்கான தனியாக கிளாஸ் நடத்தலாம். ரைட், இப்போ சுருக்கமாக முடிக்க போகிறோம். 5 பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க போகிறேன். யாரை ஆசீர்வதிப்பது, எப்படி ஆசீர்வதிப்பது? ஹவு டு பிளஸ் அண்ட் ஹூம் டு பிளஸ். ஹவு டு பிளஸ் அண்ட் ஹூம் டு பிளஸ். யாரை ஆசீர்வதிப்பது, எப்படி ஆசீர்வதிப்பது. ஃபுல் பைபிளை நீங்கள் படித்தாலும் இந்த 5 பாயிண்ட் தான், இந்த 5 சத்தியம் தான். இதுதான் பைபிள் இருக்கிற சத்தியம். இதுக்கு மாறா யாராவது சொன்னாங்கன்னா மாற்றி சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்போ கர்த்தருக்கு நம்ம காணிக்கை கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும். யார் ஆசீர்வதிக்கணும்? அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லி அவரை நம்ம ஆசீர்வதிக்கல, அவருக்கு நன்றி சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். அவருக்கு தேவைன்னு சொல்லி அவரை நம்ம ஆசீர்வதிக்கல, அவர் மேல நம்ம நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கிறோம்னு சொல்லி அதை வெளிப்படுத்தும்படி அவரை ஆசீர்வதிக்கிறோம். இங்கிலீஷ்ல சங்கீதம் 103 என்ன தெரியுமா சொல்லிருக்கு? பிளஸ் த லார்ட் ஓ மை சோல். என் ஆத்மாவை கர்த்தரை ஆசீர்வதி. ஆல் மை இன்மோஸ்ட் பீயிங் bless his name, holy name. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஆசீர்வதி. ஆசீர்வதிக்கிறதுன்னா என்னதுங்க? ஸ்தோத்திரம் பண்ணு, நன்றி சொல்லு. ஆண்டவருக்கு நன்றி சொல்வதன் மூலமாக, நன்றி காணிக்கை படைப்பதன் மூலமாக, ஸ்தோத்திர காணிக்கை படைப்பதன் மூலமாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார்னு சொல்லி நம்ம ஏற்கனவே உபாகமம் 16-17 பார்த்தபடி ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து அவர் கொடுத்த பொருளை அவருக்கே கொடுப்பது அவரை ஆசீர்வதிப்பது. ஆண்டவருக்காக யார் ஊழியம் பண்றாங்களோ அதை பயன்படுத்துங்க, அல்லது ஆண்டவருடைய மக்களுக்கு பயன்படுத்துங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்துங்க, ஆண்டவருடைய வேலைக்கு பயன்படுத்துங்க, எதுக்காவது பயன்படுத்துங்க. இது ஆண்டவருக்கு அப்படின்னு கொண்டு வந்து கொடுப்பது ஆண்டவரை ஆசீர்வதிப்பது. பணத்தை மாத்திரமல்ல, நம்முடைய நேரத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். சரிங்களா? அப்போ மத்தேயு 22:21 வாசிச்சோம்னா, மத்தேயு 22:21, மத்தேயு 22:21 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் சொல்றார். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வசனம் வாசித்தேன்னா தெரிஞ்சிடும். தேவனுடையதை தேவனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும். சில நேரத்தில் அந்த வசனம் எங்க இருக்குதுன்னு தான் நமக்கு தெரியாது, அதனால தான் நான் தேடி எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? மத்தேயு 22:21 இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ராயனுடையதை என்றார்கள். அதாவது அவர் ஒரு சுரூபம்,
ஒரு நாணயத்தை வாங்கி வரி கேட்கிற நேரத்தில் ஒரு பணத்தை அவரிடத்துல கொண்டு வந்தாங்க. இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அப்ப பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கவனிங்க, நீ ஆசீர்வதிக்கப்படும் பொழுது முதற்கனியை ஆண்டவருக்கு கொண்டு வான்னு சொல்லி போட்டிருக்கு. முதல்ல விளைஞ்சது ஆண்டவருக்கு கொண்டு வா. அங்க ஆலயத்தில் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் மக்களுக்கும் அது உணவாக இருக்கட்டும், பொதுவில் அது உணவாக இருக்கட்டும். அந்த முதற்கனியை இனிமேல் கொண்டு வர வேண்டாம்னு எங்கேயும் ஆண்டவர் சொன்ன மாதிரி தெரியல. முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நன்றி காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை ஆண்டவருக்கு, அதாவது அங்கீகரிக்கிறது. ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் வந்துச்சு, எனக்கு எல்லாமே ஆண்டவர் தான் கொடுத்தாரு, இதை அவர் தான் விளைய செஞ்சாரு அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறதும் அதற்கு நன்றி செலுத்துறது தான் அந்த காணிக்கை. அப்ப ஆண்டவருக்குன்னு நம்ம கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அது என்ன பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும், வேதத்தில் நம்ம நிறைய படிக்கலாம். ஆண்டவருக்குன்னு எடுத்து வைக்கணும், ஆண்டவருக்குன்னு கொடுத்து வைக்கணும், ஆண்டவருக்குன்னு கொண்டு வரணும். அதுக்கு நீ என்ன பேர்னா சொல்லுங்க, காணிக்கை, அவ்வளவுதான். நன்றி காணிக்கையோ ஸ்தோத்திர காணிக்கையோ பொருத்தனை காணிக்கையோ அதெல்லாம் பேரெல்லாம் நான் வைக்க விரும்பல. முதற் பலன் காணிக்கை அப்படின்னு கூட நான் சொல்ல விரும்பல. ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அங்கீகரித்து ஆண்டவருக்கு நாம் கொடுக்கணும். ஏன்னா தேவன் புதிய ஏற்பாட்டில் தெளிவாக சொல்லிக்கிறார், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். அதே போல ராயனுடையதுன்னா அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். ரோமர் 13:7 வரி செலுத்த வேண்டியவர்கள் வரி செலுத்தணும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. நான் எப்படி யோசிக்கிறேன்னா நல்லா கவனிங்க. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்ப தேவனுடைய ராஜ்யம் கட்டுகிற பணிக்காக கொடுக்கிறது, தேவனுக்கு கொடுக்கிறது என்று நான் நம்புகிறேன். தேவனை தேடுவதற்காக செலவு பண்ணுவது, பைபிள் வாங்குறது, புஸ்தகம் வாங்குறது, சிடி வாங்குறது, ஆவிக்குரிய பொருட்களை வாங்குறது, மற்றவர்களுக்கு ஆவிக்குரிய பொருட்களை வாங்கி கொடுக்கிறது, தேவனை கற்றுக்கொள்வதற்காக பைபிள் ஸ்டடிக்காக போறது, அதுக்கு பெற்றோர்களுக்கு செலவு பண்றது, சுவிசேஷத்தை சொல்வதற்காக போறது, தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சு சுவிசேஷத்துக்காக போறதுக்காக செலவு பண்றது. அப்ப தெய்வீகமான காரியங்களுக்காக செலவு செய்யுங்கள், அதுதான் தேவனை ஆசீர்வதிப்பது. ஆமென். பிளஸிங் காட் அப்படின்னு என்ன அர்த்தம்? தெய்வீகமான காரியங்களுக்கு செலவு செய்யுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரை தேடுவதற்காக ஆவிக்குரிய காரியங்களுக்காக நீ செலவு பண்ணணும். பூமிக்குரிய காரியங்களுக்காக செலவு பண்றோம். படிப்பு என்ன? பூமிக்குரிய காரியம். சாப்பாடு பூமிக்குரிய காரியம். உடை பூமிக்குரிய காரியம் இல்லையா? வீட்டு வாடகை பூமிக்குரிய காரியம். பிசினஸ் பூமிக்குரிய காரியம். அப்ப ஆவிக்குரிய காரியம் என்னது? சபை கூடி வருதல், வேத பாடம் கற்றுக்கொள்ளுதல், மற்ற சகோதரர்களுக்கு ஊழியம் செய்தல், சுவிசேஷம் அறிவித்தல், ஜெபம் பண்ணுதல், ஆண்டவருடைய பாடல்களை கேட்டல், ஆண்டவருடைய நல்ல புத்தகங்களை செய்திகளை வாங்கி வாசித்தல், அதற்கு பொருட்களை வாங்குறது, அதுக்குன்னு செலவு பண்ணணும். யோவான் 6:27 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்க எந்த போஜனத்துக்காக கிரியை நடப்பிக்கிறீர்கள்? நீங்க எந்த விதமான, 2 விதமான போஜனம் சொல்றார், பூமிக்குரிய போஜனம், ஆவிக்குரிய போஜனம். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். அப்போ நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைக்கும் சத்திய போஜனம், சத்தியத்தை கத்துக்கிறதுக்காக பணம் செலவு பண்ணணும். சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்காக என்ன பண்ணணும்? பணம் செலவு பண்ணணும், நேரம் செலவு பண்ணணும், திறமையை செலவு பண்ணணும். பாட தெரிஞ்சா பாடணும், எழுத தெரிஞ்சா எழுதணும், டைப் பண்ண தெரிஞ்சா டைப் பண்ணதுக்கெல்லாம் கூலி கேட்கக்கூடாது. சத்தியத்துக்காக செய்யறதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? கூலி கேட்கக்கூடாது. ஒருத்தர் அதையே உனக்கு வேலையாக கொடுக்குறேன், நீ செய்ய சம்பளம் தரேன்னா அது வேற. ஆனால் நம்மளா போய் நான் கொஞ்சம் பைபிள் டைப் பண்ணி தரேன், நோட்ஸ் டைப் பண்ணி தரேன், கூலி தரேன்னு கேட்கக்கூடாது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? ஆவிக்குரிய போஜனத்திற்காக செலவு பண்ணணும். யோவான் 14:15 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்ப அவருடைய கற்பனைகள்ல முக்கியமான கற்பனை, முக்கியமான கட்டளை, உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீசர்களாக ஆக முடியும், சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்பது. அதுக்காக என்ன பண்ணணும்? பணத்தை செலவு பண்ணணும் இல்லையா? பாஸ்டருக்கு காணிக்க வருது, அவர் ஊழியம் பண்றாரு, எனக்கு எங்க வருது காணிக்க, நான் எப்படி ஊழியம் பண்றதுலாம் சொல்லக்கூடாது இல்லையா? ஊழியக்காரங்களுக்கு மக்கள் கொடுக்குறாங்க, எங்களுக்கு யார் கொடுக்குறான்னு சொல்லக்கூடாது. நீங்க சம்பாதிச்சதுல முதல் பங்கு எதுக்கு தான் செலவு பண்ணணும்? தேவனுக்கு செலவு பண்ணணும். தேவனுக்கு அப்படின்னா நீ நன்றியாக காணிக்கையாக சபையில கொடுக்கலாம், சபையில மட்டும்தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஆவிக்குரிய புத்தகங்கள் வாங்க, பொருட்கள் வாங்க, வேத பாடம் படிக்க செலவு பண்ணலாம். அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு, சபை குடிகளுக்கு நீங்க போறதுக்கோ மற்றவங்களை கூட்டிட்டு போறதுக்கோ பஸ் பேரை செலவு பண்ணலாம். ஆவிக்குரிய போஜனத்துக்காக செலவு பண்ணலாம், சத்தியத்துக்காக கற்றுக்கொள்றதுக்காக, நீங்க ஊழியம் செய்வதற்காக, சுவிசேஷம் அறிவிப்பதற்காக செலவு பண்ணலாம். சோ முதலாவது யாருக்கு கொடுக்கணும்? முதலாவது யாரை ஆசீர்வதிக்கணும்? தேவனை ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, bless the Lord, oh my soul.
சொல்லுங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஆசீர்வதி. ஆமா, தேவனை ஆண்டவரை நேசிக்கிறீங்க அப்படின்னாலே ஆண்டவருக்கு கொடுக்கணும். இஃப் யூ லவ் யூ ஹேவ் டு கிவ். அப்போ ஆண்டவருக்கு உங்களுடைய நேரத்தை கொடுக்கணும், பொருளை கொடுக்கணும், உழைப்பை கொடுக்கணும், உங்களுடைய வரங்களை கொடுக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை கொடுத்து ஆண்டவருக்காக சபைக்காக பாடுபடணும். ரெண்டாவது, மூப்பர்களுக்கும் ஆவிக்குரிய தலைவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். மூப்பர்களையும் ஆவிக்குரிய தலைவர்களையும் ஆசீர்வதிக்கணும். உங்களுக்கு சபையில் ஊழியத்தில் யார் மூப்பர்னு உங்களுக்கு தெரியணும், யார் உங்களுக்கு ஆவிக்குரிய தலைவர்னு தெரியணும். ஒருத்தர் கிடையாது, ஒருத்தருக்கு மேற்பட்டவர்கள், ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் மூப்பர்களாக தலைவர்களாக இருக்கிறார்கள். அது ஒரு தனி பாடம் நம்ம படிப்போம். 1 தீமோத்தேயு 5:17 வசனம். 1 தீமோத்தேயு 5:17 நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசியாக, சுவிசேஷகராக, மேய்ப்பராக, போதகராக பட்டம் பெற்றவர்கள் அல்ல, அழைப்பு பெற்றவர்கள். ரைட்டுங்களா? பதவி பெற்றவர்கள் அல்ல, பொறுப்பு வேலை பெற்றவர்கள். சபையிலே சீசருடைய ஐக்கியத்திலே ஊழியம் செய்கிறார்கள். அவர்கள் போதிக்கிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள், உருவாக்குகிறார்கள். அவர்கள் கண்டிக்கிறார்கள், சீர்திருத்துகிறார்கள், எச்சரிக்கிறார்கள். அவர்கள் வழி நடத்துகிறார்கள், வழிகாட்டுகிறார்கள். அப்படி ஊழியம் செய்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும். 17 வசனம் நான் வாசிக்கிறேன். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அதனுடைய ஒரிஜினல் கிரேக்க மொழியை பார்த்தீங்கன்னா கணம் என்பது பணம் என்பதை குறிக்கிறது. பொருள் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். கீழே வசனம் பாருங்க, 18வது வசனம். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. அப்ப அதுக்கு விளக்கம் கீழே வந்துருச்சு பாருங்க. கூலி, பணம் இல்லையா, அந்த பிரயாசத்திற்கான பிரதிபலன். அப்ப அவங்க நல்ல வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, நமக்கு சரியான சத்தியத்தில் வழி நடத்துறாங்கன்னு சொன்னா, அவங்க நம்மளை உண்மையா போதிச்சு உருவாக்குறான்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுமா? டபுள் சேலரி கொடுக்கணுன்ற அளவுக்கு இங்க போடப்பட்டிருக்கு. அப்ப ரெட்டிப்பான ஒரு உதவிகள் கொடுக்கணும். அவங்கள நல்லா பிளஸ் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். மகேந்திரையா சிங்காடி வந்துட்டு போறாருன்னா சும்மா வெறுங்க ஏட என்ன பண்ணக்கூடாது, அனுப்பக்கூடாது. இது பக்கத்து கலைக்கு பாயசம் கேட்குற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், புரியுதுங்களா? ஆமா, நான் எனக்காக சொல்லல, ஒரு உதாரணத்தை யாரையாவது பிடிச்சி இழுத்து சொல்லணும்ல. கவனிங்க, அவர் ஒரு வண்டியை தூக்கிட்டு வராரு ஊழியத்துக்கு. அவர் வண்டியில பெட்ரோல் இருக்குதா, பாதி வேலை நின்றுமான்றதை யார் விசாரிக்கணும்? நம்ம தான் விசாரிக்கணும். ஒரு 10 ரூபாயாவது 20 ரூபாயாவது கொடுத்து அனுப்பணும். இல்ல 2 முருங்காயை பறிச்சு கொடுக்கணும், இல்ல ஒரு முருங்கை இலையாவது பறிச்சு கொடுக்கணும். இல்லையா வீட்டில் ஒரு படி அரிசியாவது எடுத்து ஒரு பையில போட்டு கொடுத்துடணும். சும்மாவே அனுப்பக்கூடாது. எனக்கு சுவிசேஷம் சொன்னவர் நல்ல ஒரு ஊழியக்காரர். எங்க அப்பா அம்மாட்ட நான் சொன்னேன், முடிஞ்ச அளவுக்கு நான் கடைபிடிக்கிறேன். எங்க வீட்டில் நான் சொல்லிட்டு வந்தேன், வீட்டில இருந்து வரும்போது இந்த பக்கமா அவர் வந்தாருன்னா அவரை சும்மா விட்டுறாதீங்க, கூப்பிட்டு ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. எங்க வீட்டில் ஏதாவது கொடுத்து அனுப்புவாங்கன்னே சில நேரத்தில் அவர் எங்க வீட்டு பக்கமே வரமாட்டார். அதே போல நான் அவரை பார்த்துட்டு அதிகபட்சம் என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால் அதிகபட்சம் நான் வெறுங்கையா வந்ததில்லை. அவரை பார்த்துட்டு நான் சும்மா வந்ததில்லை, என்றைக்கும் சரி. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவருக்கு செலவு காசு இல்லைன்னு அவருடைய வாட்ச் என்கிட்ட வித்தாரு. அவருக்கு காசு வேணுமேன்னு நான் வாங்கினேன். நான் சரி, எனக்கு காசு வாட்ச் வேணும், அவர்கிட்ட காசு போய் சேர்த்துமேன். ஆனால் எனக்கு மனசுக்கு சமாதானமே இல்லை. அவர்கிட்ட போய் வாட்ச் வாங்கிட்டோமே, காசு கொடுத்து வாங்கிட்டோமே, சமாதானமே இல்லை. ஸோ இன்றைக்கும் நான் அவரை நேசிக்கிறேன், மதிக்கிறேன். என்னைக்கோ ஒரு நாள் சுவிசேஷம் சொன்னார், ஒரு சில வருஷங்கள் என்னை வழிநடத்தினார். எல்லாத்தையும் எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தாரு சொல்ல முடியாது. அவருக்கு தெரிஞ்சது, அவரால் முடிஞ்சது சிறப்பாக செஞ்சார். அவர் மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான ஊழியரை நான் பார்த்ததில்லைன்னு சொல்ல முடியும். நல்ல ஊழியர். அப்போ நமக்கு வசனத்தை போதிக்கிறவரை நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். வாரத்துக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசணும், சாப்பிட்டாங்களான்னு கேட்கணும், அவங்க தூங்கினாங்களான்னு பார்க்கணும், அவங்க வீட்டில் தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். சரியா? அதுக்கு இன்னொரு வசனம் இருக்கு, வாசிப்போம். கலாத்தியர் 6 அதிகாரம் 6 வசனம். கலாத்தியர் 6 அதிகாரம் 6 வசனம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அப்ப சபையில சீசர்கள் ஐக்கியத்தில், இயக்கத்தில், குழுக்களில், ஊழியத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு குழு மக்கள் இருக்கிறாங்க, சீசர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மூப்பர்கள் இருக்கிறாங்க. அதை தான் நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 27-28 வசனத்தில் ஆண்டவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களை வைத்திருக்கிறார், அப்புறம் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார், அப்புறம் போதிக்கிறவர்களை வைத்திருக்கிறார், அப்புறம் ஊழியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், கடைசியில தான் பாஷைகள்லாம் வச்சிருக்கிறார். அந்த ஒழுங்கு இருக்குது. அப்போ ஊழியர்களை வச்சிருக்கிறார். அந்த ஊழியர்களுக்கு நம்ம எல்லா நல்லதிலையும் பங்கு கொடுக்க வேண்டும். நம்ம நல்லா வாடகை கட்டணும்னா அவங்க வாடகை கட்டினாங்களான்னு விசாரிக்கணும். நம்ம நல்லா சாப்பிட்டோம்னா கறி எடுத்து அவங்களும் கறி சாப்பிட்டாங்களான்னு பார்க்கணும். இல்லை அவங்களுக்கு கறி குழம்பு அனுப்பணும், இல்லை 1 கிலோ கறியாவது வாங்கி கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும். நம்ம புது துணி எடுத்தால் அவங்களுக்கு புது துணி இருக்கான்னு பார்க்கணும், நம்ம செருப்பு எடுத்தால் அவங்களுக்கு செருப்பு இருக்கான்னு பார்க்கணும். இல்லையா? எல்லா நன்மைகளிலும் அவர்களுக்கு பங்கு கொடுக்க வேண்டும். இது பிளஸ் பண்றது, ஆசீர்வதிக்கிறது. நமக்கு ஊழியம் செய்கிறவர்களை, மூப்பர்களை நம்ம என்ன பண்ணோம்? ஆசீர்வதிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 14 வசனத்துல
சுவிசேஷத்தினாலே அல்லது சத்தியத்தினாலே சத்தியத்தை சொல்றவங்களுக்கு பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்றார். 8-13 வரைக்கும் கூட நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8 நான் வாசிக்கிறேன். இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ, நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறது இல்லையா? பைபிளை சொல்லியிருக்கின்றார். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலையா இருக்கிறாரோ? மாட்டுக்காக அவர் சொல்லல. அது ஒரு பழமொழியா சொல்றார். ஊழியக்காரங்க பிரயாசப்படுறாங்க, ஓடுறாங்க, உடையறாங்க, உழைக்கிறாங்க, படிக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க, தியாகம் பண்றாங்க, தியானம் பண்றாங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து தான் நமக்கு போதிக்கிறாங்க. நம்மளை சந்திக்கிறாங்க, நம்மளை இழுத்துட்டு போறாங்க, நம்மளை உருவாக்குறாங்க, பிரயாசப்படுறாங்க. அதுதான் 1 தீமோத்தேயு 5:17 பார்த்தோம். நல்லா பிரயாசப்படுறவங்களுக்கு நல்லா கொடுங்க, நிறைய கொடுங்க. ஏன்னா நிறைய டிராவல் பண்ணா நிறைய செலவு இருக்கு, நிறைய படிச்சா நிறைய செலவு இருக்கு இல்லையா? அது போல இங்கேயும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மாட்டுக்காக சொல்லியிருக்கிறாரு, நமக்காகத்தானே இதை சொல்லுகிறார். ஊழியக்காரங்களே, ஊழியர் செய்யறவங்கள அவங்க சொல்றார். உழுகிறவன் நம்பிக்கையுடைய உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்ற நம்பிக்கையோட போரடிக்கும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காக எழுதியிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க, ஏற்கனவே படித்தோம். உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமோ? மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிடம் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? நாங்கள் நேராக உங்களுக்கு வசனம் உபதேசித்து உருவாக்குறோம், மற்றவங்க உங்கள்கிட்ட காணிக்க வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் அதிகமாக வாங்கணும் தானே அப்படின்னு பவுல் சொல்றாரு. அவர் வாங்கிக்கல, ஆனால் மற்ற ஊழியர்களுக்காக பேசுறார். அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடுபடுகிறோம். பவுல் தன்னை சாட்சியாக சொல்றார். ஊழியக்காரங்களுக்கு நான் அதை சொல்ல விரும்புகிறேன். மக்களாக கொடுக்கணும் காணிக்கை, நம்மளா வற்புறுத்தக்கூடாது. காணிக்கைக்காக என்ன பண்ணக்கூடாது? பிரசங்கம் பண்ணக்கூடாது. காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாது. பவுல் அந்த அதிகாரத்தை செலுத்தக்கூடியவராக இருந்தாலும் செலுத்தாம அவருக்காக, அவரோடு கூட இருந்தவர்களுக்காக அவரே வேலை செஞ்சாரு. இங்க நாங்கள் பாடுபடுகிறோன்றார். அப்படின்னா கொஞ்சம் பேர் அவர் மாற்றி வச்சிருக்காரு. அவரை மாதிரி வேலை செஞ்சு சாப்பிட்ற மாதிரி நிறைய ஊழியக்காரங்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அங்க ஒரு பிரமாணத்தை சொல்றார். 13ஆம் வசனம், ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா? பலிபீடத்தில் வேலை செய்யறவங்க பலிபீடத்தில் புசிக்கணும், பங்கு இருக்கு. ஆசாரி ஊழியம் செய்யறவங்களுக்கு ஆசாரி ஊழியத்தில் பங்கு இருக்கு. அந்தபடியே அதிலிருந்து ஒரு பிரமாணத்தை எடுக்கிறார் பாருங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறாரு. இது கர்த்தருடைய கட்டளை. வசனத்தை சொல்றவன் வசனத்தினால பிழைக்கணும், சுவிசேஷத்தை சொல்றவன் சுவிசேஷத்தினால பிழைக்கணும். அப்படின்னா சுவிசேஷம் சொல்ல போற எல்லா விசுவாசிகளுக்கும் சீசர்களுக்கும் பணம் கொடுக்கணுமானா அப்படி இல்லை. ஒருவேளை அப்படி கொடுத்தாங்கனாலும் வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. ஊழியக்காரங்க மட்டும்தான் காணிக்கை வாங்கிக்கணும், விசுவாசிகள் காணிக்கை வாங்கக்கூடாதுன்னு இல்லை. நீங்க ஊழியம் செய்றீங்க, அவங்களுக்கு நன்மை செய்யறாங்க, அவ்வளவுதான். நீங்க ஞான நன்மை கொடுக்குறீங்க, அவங்க சரீர நன்மை கொடுக்குறாங்க. அதனால நீங்க போய் ஊழியம் செய்யும்போது, ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு அரிசியோ பருப்போ காணிக்கையோ பணமோ கொடுத்தா வாங்கிக்கங்க, தப்பு இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தா கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துருங்க, உங்களுக்கு பதில் நான் வாங்கிக்கிறேன் இல்லையா? நீங்க வாங்கினாலும் தப்பு இல்லை. சுவிசேஷம் அறிவிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினால பிழைப்பு உண்டாக வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன், நமக்கு ஒரு குழு ஊழியர்கள் இருக்கிறார்கள். அந்த ஊழியர்கள் நம்மை போதிக்கிறார்கள், வழிநடத்துகிறார்கள். அவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாது? சும்மா விட்டுற கூடாது இல்லையா? ஆமா, வாடகை கட்டலாம் நம்மளை அசிங்கப்படுத்துறவங்க நம்ம நினைக்கிறோம், அவங்கள யோசிக்கணும். நம்ம பிள்ளைங்க சாப்பிடணுமே நம்ம யோசிக்கிறோம், அவங்க பிள்ளைகளை யோசிக்க வேண்டும். கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார், அவர்கள் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி. சரிங்களா? 18ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தொடர்ந்து வாசித்தோம்னா பவுலுடைய அர்ப்பணிப்பை நாம் பார்க்கிறோம். சரிங்களா? இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12-13. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12-13. அவர்களுடைய கிரியைகள் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து பாருங்க. உங்களுக்காக ஊழியம் பண்ணி உங்களை விசாரிச்சு உங்களுக்கு புத்தி சொல்லி வசனம் சொல்றவங்களை நீங்க என்ன பண்ணணும்? மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், கனப்படுத்தணும். அவர்களுடைய கிரியை நிமித்தம், அவங்களுடைய ஊழியத்தின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பா எண்ணிக்கொள்ளுங்க. அவங்க மேல ரொம்ப அன்பா இருக்கணும். உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொண்டு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறார், உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்கள். ஆங்கிலத்தில் 12-13 இருக்குது, தமிழ்லையும் 12-13 தான். அப்ப விசாரணை செய்கிறவர் அப்படிங்கிறது மூப்பர்களையும் அவர்களுக்கு உதவி ஊழியர்களாக இருக்கிறவர்களையும் காண்பிக்கிறது. அப்ப ஊழியத்தில் இருக்கிறவர்களை நம்ம மதிக்கணும், ரொம்ப அன்பா நேசிக்கணும். அவங்கள அன்பா எண்ணிக்கொள்ளுங்களா. என்ன அர்த்தம் தெரியுங்களா? நல்லா பார்த்துக்குங்கன்னு அர்த்தம். சாப்பாடு கிப்பாடு கொடுத்து, சட்ட துணியெல்லாம் கொடுத்து, வாங்கி கொடுத்து, பொருளெல்லாம் கொடுத்து நல்லா பார்த்துக்குன்னு அர்த்தம். அன்பா எண்ணிக்கொள்ளுங்களா. எப்படி அவர் மேல நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதா இல்லை. அன்பு என்று வர்ற வார்த்தைகள் எல்லாமே செயல்களை
குறிக்கிறது. இரண்டாவதாக, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது முதலாவது தேவனை ஆசீர்வதிக்கணும், இரண்டாவது ஊழியம் செய்கிறவர்களை, அதாவது கரெக்டா சொல்ல போனா மூப்பர்களையும் ஆவிக்குரிய தலைவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். சொல்லுங்க எல்லாரும். ஐ வாண்ட் டு பிளஸ் மை எல்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டிஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ். சொல்லுங்க, என்னுடைய மூப்பர்களையும் ஆவிக்குரிய தலைவர்களையும் என் மேல் ஆவிக்குரிய அதிகாரம் பெற்றவர்களையும் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அப்ப ஆண்டவரிடத்தில் கேளுங்க, எப்படி ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் சொல்வார். மூன்றாவது, தேவனுடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிக்க வேண்டும், சீசர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், காட்ஸ் டிசைபிள். இன்னும் 2 பாயிண்ட் பார்த்தா முடிச்சிடலாம். இப்ப ஊழியர்களுக்கும் சீசர்களுக்கும் சேர்த்து ஒரு வேதவசனம் இருக்கு, ரோமர் 15ஆம் அதிகாரம் 21 to 33. நான் ஏற்கனவே சொன்ன, மறுபடியும் நம்ம வாசிப்போம் சொல்லி. ரோமர் 15ஆம் அதிகாரம் 21 to 33 வரை நம்ம வேகமாக நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேகந்தரம் தடைபட்டேன். புது புது ஊர்களுக்கு ஊழியத்துக்கு போனதுனால பழைய ஆளுகள்கிட்ட அடிக்கடி வர முடியலன்ற. ஏன்? சுவிசேஷம் சொல்லாத இடங்களுக்கு நான் போய் சொல்லணும், அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அது என் மேல் உள்ள பாரம். என்னுடைய வாழ்க்கையிலும் இது ரொம்ப நிஜமாக நிறைவேறி இருக்கிறது. ஆண்டவர் முதல் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால 1994 கன்னியாகுமரியில ஒரு வீட்டில் தங்கி இருக்கும்போது ஆண்டவர் இந்த வசனத்தினால என்னோட பேசினார். கிறிஸ்தவங்களுக்கு ஜப கூட்டம் நடத்திக்கிட்டு ஊழியத்துக்கு காணிக்கை கலெக்ஷன் பண்ணிட்டு ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தில் ஒரு சாதாரண மிஷினரியா ஆபீஸ் ஒர்க்கரா இருந்தேன். அலுவலகத்தில் இருந்தேன். நான் ப்ரொமோஷனல் ஒர்க்கரா இருந்தேன், முன்னேற்ற பணியாளராக இருந்தேன். கிராமத்தில் போய் ஊழியம் செய்யல, எப்போ ஒரு வாட்டி, மாசத்துக்கு ஒரு வாட்டி கிராமத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. எனக்கு சமாதானமே இல்லை. பைபிள் படிச்சுட்டே வர இந்த வசனத்தில் ஆண்டவர் எனக்கு பேசினார், நீ இந்த பணம் கலெக்ஷன் பண்றது, ஜப கூட்டம் நடத்துறது, ஊழியத்தை வளர்க்கறதுல உன் வேலை இல்லை, தெரியாத மக்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி சீசர்ல உருவாக்கணும், அதுதான் உன் வேலைன்னு இந்த வசனத்து மூலம் ஆண்டவர் பேசினார். அப்போ உங்களிடத்துல பலமுறை வர முடியலன்னு சொல்லிட்டு சொல்றாரு 23ஆம் வசனம். இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடினாலும், இங்க எல்லாம் ஊழியம் பண்ணிட்டு இப்ப எனக்கு இங்க வேலை இல்லை, உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமா எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடினாலும், பல வருஷமா உங்கள்கிட்ட வரணும்னு ஆசையா இருந்துச்சு, இப்ப எனக்கு டைம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. 24ஆம் வசனம். நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டுகொள்ளவும் உங்களிடத்தில் சற்று திருப்தி அடைந்த பின்பு, அந்த வார்த்தை கவனிங்க, உங்களை பார்த்து உங்கள்ட்ட இருந்து நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் வாங்கிட்டு திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழிவிட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பி இருக்கிறேன். டைம் கிடைச்சா வரேன் உங்கள்கிட்ட அப்படின்றார். இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக, மேல வந்து நான் திருப்தி அடையணுன்றார், ஊழியர்களுக்கு உதவி. கீழே வந்து 25ஆம் வசனம், பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியம். பரிசுத்தவான்கள்னா ரட்சிக்கப்பட்ட சீசர்கள். சொல்லுங்க, பரிசுத்தவான்கள்னா ரட்சிக்கப்பட்ட சீசர்கள். பரிசுத்தவான்கள்னா கிறிஸ்தவர்கள், ஆவியில பிறந்தவர்கள். ஊழியக்காரங்களை மட்டும் அது சொல்லல, சில இடத்துல பரிசுத்தவான் ஊழியன் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பரிசுத்தவான்களுக்கு, நான் அதை மாற்றி வாசிக்கிறேன், சீசர்களுக்கு உதவி செய்யும் காரியமாக நான் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண எத்தனமா இருக்கிறேன், பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன், எருசலேமுக்கு போறேன். அப்ப எருசலேம்ல யார் இருக்கிறது? பரிசுத்தவான்கள், சீசர்கள் இருக்கிறாங்க. அங்க என்ன இருக்கு? உபத்திரம் நடந்திருக்கு. அங்க என்ன இருக்கு? வேலை வாய்ப்பு கம்மியா இருக்கு. அங்க என்ன இருக்கு? பஞ்சம் இருக்கு. அங்க என்ன இருக்கு? சாப்பாடு கஷ்டமா இருக்கு, பத்தாம இருக்கு. அப்போ தேவை இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு உதவி தேவையா இருக்குது. ஊழியக்காரர் பாருங்க, இன்னைக்கு இந்த மாதிரி ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா பாருங்க. அங்க ஜனங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஜனங்களுக்கு காசு கேட்கிறாரு. தனக்காக இவர் கேட்கல, தனக்காக இவர் வேலை செஞ்சிருக்காரு. இப்ப கடைசி காலகட்டம், ஊழியெல்லாம் முடிஞ்சிருக்கு, உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் திருப்தி அடைஞ்சிட்டு போறேன்றார். கொஞ்சம் இப்ப வாங்கி சாப்பிடுற அளவுக்கு அவருடைய நிலைமை வந்துருச்சு, சரியா? ஆனாலும் அவர் என்ன பண்றாரு? அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுல தவறல, மற்ற சீசர்களுக்கு கொடுக்கறது தவறல. 26ஆம் வசனம். மக்கதுனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக, சீசர்களுக்குள்ளே சிலருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தரித்திரம் இருக்கு. சிலர் சொல்றாங்களோ ஆசீர்வதிக்கிற உபதேசம் எங்க போச்சு? எருசலேமில் ஆசீர்வாத உபதேசம், செழிப்பின் சுவிசேஷம் எங்க போச்சு? ஏன் அங்க தரித்திரர் இருந்தாங்க இல்லையா? அப்ப பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்கு சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். என்ன அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்க வேதத்துல. மக்கதோனியா சபை வந்து புறஜாதியார், யூதர்கள் அல்ல. அகாயா சபையார் புறஜாதியார், யூதர்கள் அல்ல, இல்லையா? அவங்களுக்கு யூதர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் கொஞ்சம் தான் கொடுத்திருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர்ல வாசிச்சீங்கன்னா அவங்களுக்கே கஷ்டம். அந்த மக்கதோனியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியெல்லாம் இல்லை, அகாயால இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதியெல்லாம் இல்லை, அவங்களுக்கும் வறுமை இருக்கு, மிகுந்த தரித்திரம் இருக்கு. இருந்தாலும் எங்களை விட அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க இப்ப கஷ்டப்படும் போது அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கஷ்டத்துல கொடுக்குறாங்க.
எருசலேமுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, சில பொருள் எல்லாம் கொடுக்க விருப்பமா பவுலுக்கு தெரியப்படுத்திருக்கிறாங்க. இவர் அதெல்லாம் போய் வாங்கிட்டு போனோம். அதனால கொரிந்துக்கு வந்துட்டு, மக்கதோனியாவுக்கு போயிட்டு, அகாயாவுக்கு போயிட்டு, நான் ஏதோ நீங்க எனக்குன்னு கொடுக்கறத நான் வச்சுக்கிறேன், சாப்பிட்டுக்கிறேன், அந்த எருசலேமில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கறத எடுத்துட்டு போய் பத்திரமா அங்க கொடுக்கறேன்னு சொல்றாரு. எவ்வளவு உண்மையா இருக்கிறார் பாருங்க பண விஷயத்துல. இப்படி செய்வது நல்லது என்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதுக்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். உபதேசம் சொல்றாரு பாருங்க, ஒரு ஊர்ல இருக்கிற சபையார் இன்னொரு ஊர்ல இருக்கிற சபையாருக்கு, அல்லது ஒரே ஊர்ல சபையா கூடி இருக்கிறவர்கள் சபையில வர மற்ற ஏழை மக்களுக்கு, தனக்கு வேலை இருக்கு, வருமானம் அதிகமா இருக்கு, இன்னொருத்தருக்கு வேலை கம்மியா இருக்கு, வருமானம் கம்மியா இருக்கு, அப்ப வேலையும் வருமானம் அதிகமா இருக்கிறவன் வேலையும் வருமானமும் கம்மியா இருக்கிறவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளை. ஆசீர்வதிக்கணும், வச்சிருக்கிறவன் இல்லாதவனுக்கு ஆசீர்வதிக்கணும், பிளஸ் பண்ணணும். வசதியாக இருக்கிறவன் வசதி இல்லாதவனுக்கு ஆசீர்வதிக்கணும். அதிகமாக சம்பாதிக்கிறவன் கம்மியாக சம்பாதிக்கிறவனை ஆசீர்வதிக்கணும். நான் வந்து சபைக்கு சொல்றேன், கிறிஸ்தவங்களுக்கு சொல்றேன், சீசர்களுக்கு சொல்றேன். அதிகமாக சம்பாதிக்கிறவனே கடனை வாங்கிட்டு மனம் போல சுயநலத்துக்கு பல பொருட்களை வாங்கிட்டு தனக்கே 10ல 10ன்னு சொல்லக்கூடாது. அது தப்பு, ஒழுங்கீனமான செயல். அதுல கம்மியா சம்பாதிக்கிறவன்ட்ட காசு கேட்கக்கூடாது, அது ரொம்ப அடாவடியான செயல். கொடுக்க வேண்டிய நீயே ஒழுங்கா இல்லாம கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாதவன்ட்டு கேட்கக்கூடாது. இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதுக்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். அந்த உபதேசம் சொல்றாரு, கண்டிப்பா செஞ்சாகணும். எப்படி என்றால், புறஜாதியார் அவர்களுடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க, இந்த சபையாரெல்லாம் யூதர்களுடைய, ரட்சிக்கப்பட்ட யூதர்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு சத்தியத்தை கேட்டு பங்கு பெற்றிருக்காங்க. சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாக இருக்கிறார்களே. 2 முறை சொல்றாரு கடனாளிகள். இந்த காரியத்தை நான் நிறைவேற்றி இந்த பலனை அவர்கள் கையிலே பத்திரமாய் ஒப்புவித்த பின்பு உங்கள் ஊர் வழியாய் ஸ்பானியாவுக்கு போவென்றார். முதல்ல எருசலேமில் உள்ளவர்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அகாயா மக்கதோனியெல்லாம் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஸ்பானியாவுக்கு போகும்போது கடைசியா வரேன், தனக்கு அப்புறமா கொடுங்கன்றார். நான் உங்களிடத்தில் வந்து கொஞ்சம் திருப்தி அடைகிறது கடைசியா நடக்கட்டும், முதல்ல கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறேன்றார். அப்ப ஊழியர்கள் சபையில இருக்கிற சீசர்களிடத்திலிருந்து வாங்கி இல்லாத சீசர்களுக்கு கொடுக்கணும். அப்படி ஒரு முறை சபையில் இருக்கணும். அதுதான் உண்மையான சபை. True church blesses each other. உண்மையான சபை ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்கிறது, ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்கிறது. Bless one another. சொல்லுங்க, bless one another, love one another, help one another. ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிங்கள், ஒருவர் ஒருவர் அன்பு செய்யுங்கள், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். bear one another, ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ஒருவருக்கு ஒருவர் உபதேசத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுன்றதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? இப்ப நீங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முழுசும் வீட்டில் போய் படிங்க. எல்லாத்தையும் படிச்சோம்னா இப்ப நமக்கு நேரம் ஆயிடும். 11ல இருந்து 24 வரைக்கும் படிங்க. இப்ப நம்ம 16, 17, 20வது வசனத்தை மட்டும் நம்ம படிக்க போகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வீட்டில் போய் 11ல இருந்து 24 அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் நல்லா படிங்க. ரொம்ப முக்கியமான சபை வாழ்க்கையினுடைய பாடி லைஃப், சரீர வாழ்க்கை குறிக்கிறது. அதுல 16, 17, 20 வசனங்கள் மட்டும் நம்ம படிப்போம். சரிங்களா? ஆமா, அன்பு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக வாழ்ந்து சிலுவையிலே மரித்து அன்பை வெளிப்படுத்தினார். அதே போல நாமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்க வேண்டும். அந்த அன்பை எப்படி செயலிலே காட்ட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கும் பொழுது இங்கே அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அன்பினுடைய செயல்பாடுகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நான் இப்ப வாசிக்கிறேன் 16வது வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அதே போல மீதி நான் படிக்கிறேன். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். சகோதரனா கூட பிறந்தவங்க இல்ல, சபையில சகோதரர்களாக இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, சகோதரர் என்பது சகோதர சகோதரிகளை குறிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஆவியில பிறந்த சபையாரை குறிக்கிறது. இப்ப 17ஆம் வசனம் எல்லாரும் பாருங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது. எப்படி, எவ்வளவு தெளிவா பைபிள்ல போட்டிருக்கு பாருங்க. ஒருத்தன் வசதியா இருக்கிறான், இன்னொருத்தன் கஷ்டப்படுறான். சபையில 10 பேர் 100 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வசதியா இருக்கிறார், ஒருத்தர் கஷ்டப்படுறாரு. வசதியா இருக்கிறவரு கஷ்டப்படுறவருடைய கஷ்டத்தை பார்க்கிறாரு, தேவையை பார்க்கிறாரு, பிரச்சனையை பார்க்கிறாரு. ஆனா உதவி செய்ய மாட்டேங்கிறார். வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படி உதவி செய்யாம இருந்தா அவங்களிடத்துல தேவ அன்பு நிலை நிற்குமா? அவங்களிடத்துல ஆண்டவருடைய அன்பு நிலை நிற்குமான்னு கேட்கிறார். 20வது வசனம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார்.
அப்ப என்ன சொல்றாரு, உங்க மனசாட்சிக்கு நீங்க கரெக்டா நடந்துக்குங்க. உங்க மனசாட்சி உங்களை குற்றம் சொல்லிச்சுன்னா அப்ப தேவன் என்ன பண்ணுவாரு, பெரிய நியாயாதிபதியா இருந்து உங்களை குற்றம் தீர்ப்பார்னு இருக்கு. 18ஆம் வசனம், என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல. இது ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நீங்கள் வாழ்ந்து சுகித்திருங்கள். வெறும் வாயினால கிடையாது, வசனத்தினால கிடையாது, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். கட்டளை. செயல்களினாலும் நேர்மையான செயல்களினாலும் அன்பு கூற கடவோம். எல்லாரும் சொல்லுங்க, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். மறுபடியும் சொல்லுங்க, செயல்களினாலும் மனசாட்சி உள்ள நேர்மையான செயல்களினாலும் உதவி செய்ய கடவோம். அப்ப அன்புங்கிறது என்னது? கிரியை. அன்புங்கிறது செயல். அன்பு காட்டுங்கள். ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன அர்த்தம்? உதவி செய்யுங்கள், மன்னியுங்கள், உதவி செய்யுங்கள். இது ரெண்டு இருந்தாதான் அன்பு. சொல்லுங்கள், மன்னிப்பதும் கொடுப்பதுமே அன்பு. ஃபர்கிவிங் அண்ட் கிவிங். சரிங்களா? அப்ப நீங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துல பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் நன்மை செய்யணும், சோர்ந்து போகாமல் நன்மை செய்யணும், விசுவாச குடும்பத்தாருக்கு முதல்ல நன்மை செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும். அப்ப முதல்ல விசேஷமா யாருக்கு செய்யணும்? எல்லாருக்கும் செய்யறது. அப்புறம் முதல்ல யாருக்கு செய்யணும்? விசுவாச குடும்பத்தாருக்கு செய்யணும். எல்லாரும் இங்க பாருங்க, ஒருத்தர் பாருங்க, அண்ணன் தம்பி மாமா மச்சாங்கலாம். அப்புறம் ஊர்ல பலர் ஏழைகள், கஷ்டங்கள், விதவிகள் இருக்காங்கன்றது. அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரே குடும்பம். உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல, உங்களுடைய வாழ்க்கை வட்டத்தில் எவ்வளவு தூரம், எவ்வளவு கிறிஸ்தவர்களோட நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்களோ, பழக்கப்பட்டிருக்கீங்களோ, நீங்க இருக்கிற சபையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் வரைக்கும் உங்க பார்வைக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க கரெக்டா என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். அவர் அந்த சர்ச்சுக்கு போறாரு, அதெல்லாம் பார்க்க கூடாது. அவர் அந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறார், அதெல்லாம் பார்க்க கூடாது. அவர் அந்த பாஸ்டருக்கு காணி கொடுக்குறாரு, அதெல்லாம் பார்க்க கூடாது. உங்களால முடிஞ்சா நீங்க செய்யணும். சகோதரன் சகோதரனுக்கு உதவி செய்யணும். விசுவாச குடும்பத்தாருக்கு முந்தி நன்மை செய்ய கிடைவோம். அப்ப 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் முழுக்க எதை பத்தி சொல்லுதுன்னா, இந்த பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யறதை பத்தி சொல்லுது. சீசர்களுக்கு உதவி செய்யறதை பத்தி சொல்லுது. இதை எடுத்துக்கிட்டு, இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு தான் தசம்பாங்க கொடுங்க, பாஸ்டருக்கு பணம் கொடுங்க நிறைய பேர் தப்பா பிரசங்கம் பண்றாங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் பாஸ்டருக்கு பணம் கொடுக்கறத பத்தி இல்ல. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் சர்ச்சுக்கு பணம் கொடுக்கறத பத்தி இல்ல. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் கூட இருக்குது. 8, 9 2 அதிகாரமும், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரமும் ஊழியக்காரர்களுக்கு பணம் கொடுக்கறத பத்தி இல்ல, சர்ச்சு கட்டுறதுக்கு பணம் கொடுக்கறத பத்தி இல்ல. ஆனா இதை தான் எடுத்து எல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. சரிங்களா? எந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்றாங்க? 7ஆம் வசனம், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்க. இதை சொல்லித்தான் வசூல் பண்றாங்க, ஏமாத்துறாங்க. இந்த நல்ல பைபிள் படிக்கிறவங்க, மனசாட்சி உள்ளவங்க, தமிழ் தெரிஞ்சவங்க, சூடு சொரணை உள்ளவங்க, அறிவு உள்ளவங்க, உண்மையில ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவங்க கவனமா பைபிள் படிங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் பாஸ்டர்களுக்கு பணம் கொடுக்கறத பத்தி இல்ல. நான் ஏற்கனவே அந்த வசனம் எல்லாம் சொல்லிட்டேன். பாஸ்டர்களுக்கு, மூப்பர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பைபிள்ல வசனம் இருக்கு. இந்த அதிகாரங்கள் கிறிஸ்தவனுக்கு உதவி செய்வதை பற்றி இருக்குது. வசதி உள்ள கிறிஸ்தவன் அவன் ஒண்டிய வசதியா இல்லாம வசதி இல்லாதவங்களுக்கு வசதியை பகிர்ந்து கொடுத்து சமநிலை பிரமாணமா வாழ வேண்டியதை பற்றி இருக்குது. சீசர்களுக்கு உதவுவதை பற்றி இருக்கிறது. சரியா? அதுதான் நீங்க 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்களா, அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இதுவும் கிரேஸ். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படியில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பது நான் சாட்சியா இருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். இதைதான் 1 கொரிந்தியர் ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. அவங்க என்னை கூப்பிட்டுருக்காங்கப்பா, எருசலேமில் இருக்கிற சீசர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா செய்யறாங்க, உதாரத்துவமா செய்யறாங்க, கஷ்டத்திலும் வறுமையிலும் முன்னுதாரணமா செய்யறாங்க. என்கிட்ட கெஞ்சிக்கிட்டாங்க, வந்து வாங்கிட்டு போய் கொடுங்கன்னு. அவங்களால போய் கொடுக்க முடியல. இதை வச்சுக்கிட்டு பாஸ்டருக்கு பணம் கேட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய அக்கிரமம், எவ்வளவு பெரிய சுயநலம், எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அறியாமை இல்லையா? அப்ப விசனம் இல்லாம கொடுக்கறது யாருக்கு? கிறிஸ்தவனுக்கு கொடுக்கணும். கட்டாயம் இல்லாம கொடுக்கறது யாருக்கு? சீசனுக்கு கொடுக்கணும். உதார குணத்தோடு கொடுக்கறது யாருக்கு? சீசனுக்கு கொடுக்கணும். உற்சாகமா கொடுக்கறது யாரு? வசதி உள்ளவன் வசதி இல்லாத இன்னொரு சீசனுக்கு, கிறிஸ்தவனுக்கு கொடுக்கணும். நீங்க தயவு செய்து 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் முழுசா வீட்டில் போய் படிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் படிங்க. இந்த 3 அதிகாரத்தையும், ரோமர் 15 அதிகாரத்தையும், இந்த 4 அதிகாரத்தையும் நம்ம ஒரு நாள் படிச்சு இன்னும் தாராளமா பொறுமையா தியானிக்கணும்.
இந்த 2 கொரிந்தியர் 8:9 2 அதிகாரத்தில் 10 முறை தர்ம சகாய பணம் சொல்லப்பட்டிருக்கு. தர்மம் பண்ற பணம். மற்ற சீசர்களுக்கு வசதியுள்ள சீசர்கள் தர்மம் பண்ற பணம். சரியா? அதனால கவனிங்க, சாப்பாடு ஆக்கி போடுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். சரிங்களா? மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணும். எல்லாரும் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போட்டாங்கன்னு நினச்சிடக்கூடாது. வாங்க ஏன் சாப்பிடலன்னு சொல்லணும். அவங்க வீட்டில் சாப்பாடு இல்லையான்னு பார்த்து கொண்டு போய் நம்ம சமைச்சு கொடுத்துட்டு வரணும். சோறு கொடுத்துட்டு வரணும், அரிசி கொடுத்துட்டு வரணும், பொருள் கொடுத்துட்டு வரணும், பருப்பு கொடுத்துட்டு வரணும். நல்லா கவனிங்க, நான் என்ன ஓப்பனாக பேசுகிறேன். ஒரு சபையில் அங்கத்தனா இருக்கிறவங்க யார் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கணும். கம்மியாக சம்பாதிக்கிறவங்களுக்கு கஷ்டம் வரும்போது, ஆபத்து வரும்போது, ஆஸ்பத்திரி வரும்போது, செலவு வரும்போது கொடுக்கணும், உதவி பண்ணணும். அதிகமாக சம்பாதிக்கிறோம், என் சம்பளம் நான் சம்பாதிச்சேன்னு மொத்தத்தையும் செலவு பண்ணிடக்கூடாது. சிக்கனமாக செலவு பண்ணணும், நியாயமாக செலவு பண்ணணும். மீதி 5000 10,000 எடுத்து வச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, மீதி 5000 10,000 இல்லை, சம்பளத்தை மொத்தமாக எடுத்தாந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும்னு கேட்கணும். அதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் உனக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கணும். அவர் உனக்கு பாதி எடுத்துக்கிட்டு பாதி மற்றவங்களுக்கு கொடுக்கணும், பாதி கொடுக்கணும். அவர் உனக்கு 3/4 பங்கு எடுத்துக்கிட்டு கால்வாசி மற்றவனுக்கு கொடுக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். அப்போ வாடகை கொடுக்கறதுக்கோ, சாப்பிட்றதுக்கோ, ஸ்கூல் தேவைகளுக்கோ, அடிப்படை தேவைகளுக்கு உதவி பண்ணணும். அதிக வசதியாக பைக் எடுத்துன்னு ஊர் சுற்றுறாங்கன்னு பெட்ரோல் போடணும்னு அவசியம் இல்லை. அடிப்படை தேவைகளுக்கு உதவி செய்யணும். நம்ம உதவி செஞ்சு அவங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. கேட்டு தான் செய்யணும், இல்லை கேட்காமலே செய்யணும், பார்த்து செய்யணும், விசாரித்து செய்யணும். இல்லையா? அப்படி வாழும்போது அந்த சபையில் எல்லாரும் சேரணும்னு நினைப்பாங்களா இல்லையா? அவங்க தான் எல்லாரையும் சேர்க்கக்கூடாது. ஆவியில் மறுபடியும் பிறந்தா ரட்சிக்கப்பட்டால் மட்டும் சேர்க்கணும். இல்லைன்னா நம்ம பேங்க் நடத்தி எல்லாருக்கும் பணம் பிரித்து கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு சபையில் சகோதரர்கள் இருந்தால் அன்பா சந்தோஷமாக இருப்பாங்களா இல்லையா? நீ கொடுத்து உங்கள்கிட்ட வாங்கி அவன் 4 முறை பழகும்போது 5வது முறை அவனுக்கு கொடுக்க தோணும். அவன் அது போல் வாழ தோணும். அதுதான் கிறிஸ்தவ சபை. பாட்டு மட்டும் பாடிட்டு போகிறதில்ல. பகிர்ந்தளிப்பது ஆராதனை, தர்ம சகாயம் செய்வது ஆராதனை, சீசனுக்கு தர்மம் பண்ணுவது ஆராதனை. பிளஸ் பண்ணணும். நம்ம கூட இருக்கிறவங்கள பிளஸ் பண்ணணும், ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படி ஆசீர்வதிப்பதை குறித்து நம்ம பார்க்குறோம், நிறைய பார்க்குறோம். சரிங்களா? ஆமாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15-16 இருக்குது. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்குது. சரி, கடைசியாக 2 பார்த்துடலாம். முதலாவது, தேவனை ஆசீர்வதிக்கணும். we must bless God. 2வது, ஊழியர்களை, மூப்பர்களை, ஆவிக்குரிய தலைவர்களை ஆசீர்வதிக்கணும். we must bless elders, spiritual leaders, spiritual authorities. 3வது, God's family, disciples, தேவனுடைய சீடர்களை, தேவனுடைய குடும்பத்தை, சபையை ஆசீர்வதிக்கணும். கிறிஸ்தவர்களை ஆசீர்வதிக்கணும். 4வது, ஏழை மக்களையும் தேவையில் உள்ளவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். bless the poor and needy in the society. சமுதாயத்தில் ரட்சிக்கப்படாத மக்கள், கலாத்தியர் 6:9-10 யாவருக்கும் நன்மை செய்ய கடவும். எல்லாருக்கும் நன்மை பண்ணணும். எல்லாருக்கும் சொல்லுங்களேன், எல்லாருக்கும். இப்பதான் சுவிசேஷம் சொல்லும் போது நீங்க நன்மை செஞ்சு சுவிசேஷம் செய்யணும்னு ஆண்டவர் சொல்றார் இல்லையா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26-27 வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26-27 வாசிக்கும் பொழுது எது உண்மையான பக்தி அப்படிங்கிறத யாக்கோபு சொல்றார். யாக்கோபு அப்போஸ்தலர்களே மூத்தவர், பெரியவர். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். நாக்கு அடக்கமா பேசணும், நல்ல வார்த்தை பேசணும், அதான் பக்தி. அடுத்தது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகள், அனாதைகள், விதவைகள், ஏழைகளை விசாரித்து உதவி செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏழைகளுக்கு உதவி செய்யணும். அதுதான் என்னதுங்க உண்மையான ஒரு ஆசீர்வாதம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 36வது வசனம், 35-36 இயேசுகிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 25:35-36 இயேசுகிறிஸ்து சொல்லுகிறார். அங்க நம்ம மக்களுக்கு என்ன செய்கிறோமோ அதை ஆண்டவருக்கே செய்ததாக அங்க அவர் குறிப்பிடுகிறார். நான் அதை வாசிச்சு முடிக்கிறேன். மத்தேயு 25-35-36 வசனங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்போ மக்களுக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதை ஆண்டவருக்கே செய்கிறோம் என்பதை பார்க்கிறோம். அதே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, 16 வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது. மனுஷர்னா உலக மனுஷரை குறிக்கிறார். நல்லது செய்யணும், மனுஷர்களுக்கு அது நிறைய செய்யணும். வெளிச்சம் அப்படியே தொடர்ந்து பிரகாசிக்கிறது மாதிரி நாம் தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும். பிளஸ் த சொசைட்டி சொல்லுங்க, பிளஸ் த சொசைட்டி சொல்லுங்கயா. சமுதாயத்தை ஆசீர்வதிங்கள், ஜனங்களை ஆசீர்வதிங்கள், மனுஷர்களை ஆசீர்வதிங்கள், பிறரை ஆசீர்வதிங்கள், அயலகத்தாரை ஆசீர்வதிங்கள்,
இப்போ ஆண்டவர் சொல்றார், லவ் யுவர் நெய்பர், உன் அயலகத்தாரை நேசின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு அர்த்தம். லவ் யுவர் காட், லவ் யுவர் நெய்பர். மத்திய 22 அதிகாரம் 37-40 வரைக்கும் அதை பத்தி சொல்றார். உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாய்க்கு. இது முதலாம் பிரதான கற்பனை. இதுக்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் பிரதான கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பா இருக்கிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்ப பிறனிடத்தில் அன்பு கூறும்போது வார்த்தையினாலும் வசனத்தினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினால் அன்பு கூறணும். அப்ப கண்டிப்பா உதவி பண்ணணும். அப்ப நீங்க இந்த உலகத்தை பிளஸ் பண்ணணும். ஏதாவது கொடுத்து மக்கள் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், துணி இல்லாதவங்களுக்கு துணி கொடுக்கணும், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாடகைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். இல்லை நம்ம வீட்டில் கொஞ்ச நாள் தற்காலிகமாக தங்க வைக்கணும். ஒரு வீடு வாடகை கிடைக்கிறது, வாடகை பிடிச்சி கொடுக்கணும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். வியாதியாக இருக்கிறவங்களும் போய் பார்க்கணும், சிறைச்சாலை இருக்கிறவங்களும் போய் பார்க்கணும். சமூகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். இப்படி செய்யும்போது நீங்கள் தேவனை வெளிப்படுத்துகிறீர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துகிறீர்கள். யோபு தன்னுடைய வாழ்க்கையை சொல்றான் பாருங்க. அந்த காலத்தில் ஆண்டவர் இதை கட்டளையிட்டு இருக்கிறார். யோபு அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார். 31 அதிகாரத்தில் யோபு சொல்றாரு, 17ஆம் வசனத்திலிருந்து அவர் 22ஆம் வசனம் வரைக்கும் சொல்றாரு. அதை நான் உங்களுக்கு வாசித்து முடிக்கிறேன். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல், இன்னும் அவர் நிறைய 16ஆம் வசனத்தை படிக்கிறேன். எளியவர்கள் வஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதைவின் கண்களை பூத்து போக பண்ணி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? என்ன சொல்றாரு பாருங்க. நான் ஒண்டியா சாப்பிட்டதே இல்லை, என் கூட எல்லாரும் சாப்பிட்டுருக்காங்க. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் என் சாப்பாட்டில் சாப்பிட்டுருக்காங்க. விதவிகள் கண் பூத்து போகிற அளவுக்கு நான் கொடுக்காம அப்படியே வஞ்சகனா இருந்ததில்ல. அவங்க பார்த்தபோது கொடுத்தேன். எளியவர்களை நான் வஞ்சித்தது கிடையாது, கொடுக்காமல் இருந்தது கிடையாது. என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளருவது போல என்னோட வளர்ந்தான். பா, மற்ற பிள்ளைங்களை சொந்த பிள்ளை மாதிரி சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, வளர்த்துக்கிறார். நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கையிலாக கொடுத்து நடத்தினேன். பலன் இல்லாதவர்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட்டேன். நான் பிறந்ததிலிருந்து அப்படிதான் செஞ்சிருக்கிறேன். ஒருவன் உடுப்பில்லாது இருந்தால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாத இருக்கிறதையும் நான் கண்டபோது, பாருங்க, டிரெஸ் இல்லைன்னு செத்து போற நிலைமை, ஏழைக்கு துணி இல்லைன்றது இவர் பார்த்தபொழுது, அவன் என் ஆட்டு மயிர் கம்பளினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்ததும், ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டினதும் உண்டானால் என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்தை எலும்பு முறிந்து போத, என் கை ஒடிஞ்சு போட்டும் என் எலும்பு முறிஞ்சு போட்டுன்றார். அப்படி நான் கொடுக்காமல் இருந்திருந்தா, என் கம்பளியை கொடுத்தேன், என்னுடைய வஸ்திரத்தை கொடுத்தேன், அவன் என்னை புகழ்வான், அவன் உடம்பு என்னை புகழன்ற. நான் அவனுக்கு துணி கொடுத்தேன், அவன் உடம்பு என்ன புகழும்னு சொல்றேன். பிரியமானவர்களே, போய் இயேசுன்னு மட்டும் சொல்லாதீங்க, சாப்பிடணும்னு சொல்லுங்க, துணி போட்டுக்குங்கன்னு சொல்லுங்க, நல்லா படுத்துங்கன்னு சொல்லுங்க, சுகமா இருங்கன்னு சொல்லுங்க, நல்லா வெயிலுக்கு மழைக்கும் பாதுகாப்பா குடியிருக்குன்னு சொல்லுங்க. அதை வாயால சொல்லாதீங்க, கையால சொல்லுங்க, செயல்களால சொல்லுங்க. 100 பேருக்கு உங்களால செய்ய முடியாது, 10 பேருக்கு செய்யறது கஷ்டமா இருக்கலாம், ஒருத்தருக்கு செய்யுங்க. அந்த ஒருத்தர் யாருன்னு ஜெபம் பண்ணி ஞானமா கண்டுபிடிங்க. ஊர்ல பல கோடி ஏழைகள் இருக்கிறாங்க, அதுல ஒரு ஏழை சுவிசேஷத்தை சொல்லும்போது ஆர்வமா கேட்கிற ஒரு ஏழையை கண்டுபிடிச்சு அவருக்கு உதவி பண்ணுங்க. உதவி பண்ணதுனால உதாசீனப்படுத்தப்பட்டா, உபத்திரப்படுத்தப்பட்டா, அது தேவனுக்கு மகிமையா இருக்கட்டும். ஆமேன். கடைசியாக 4ஆவதாக நம்ம ஏழைகளையும் விதவைகளையும் தேவை உள்ளவைகளையும் சமுதாயத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும். கடைசியாக எதிரிகளை, தீயவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? Bless our enemies and evil doers. மத்தேயு 5:44 ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ணிக்காதீங்க, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் மட்டுமா பண்ண சொன்னாரு? ஜெபம் மட்டுமா பண்ண சொன்னார்? மத்தேயு 5:44 நான் எடுத்து படிச்சு முடிச்சு ஒரு 2-3 வசனத்தில் முடிக்க போறோம். மத்தேயு 5:44 நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். எப்படி? எதிரி என்ன பண்ணுங்க, சிநேகிங்கனாலே என்ன பண்ணணும்? கிரியில அன்பு காட்டணும், செலவு பண்ணணும்னு அர்த்தம், உதவி பண்ணணும்னு அர்த்தம். சிநேகிங்கன்னா வெறும் வார்த்தை இல்லை, நல்லா இருங்க நல்லா இருங்க அப்படின்னு வாயில சொல்றது இல்லை, உதவி செய்யறது. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிங்கள் என்ன அர்த்தம்? கொடுக்கணும்னு அர்த்தம். ஆசீர்வதிக்கனாலே கொடுக்கணும், பிளஸ் பண்ணுனா கொடுக்கணும் அர்த்தம் இல்லையா? வெறுங்கையில் ஆசீர்வாதம் பண்ண முடியாது. உங்களை ஒருத்தன் சபிக்கிறான், நீ நாசமா போ, நீ ஒன்னெல்லாம் போய் நீ வாரிட்டு போன்னு சொன்னாக்க அவனுக்கு கஷ்டத்தில் பணம் கொடுத்து உதவி பண்ணணும், அவனுக்கு கடன் கொடுக்கணும், உதவி செய்யணும். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். தெளிவா சொல்லிட்டாரு பாருங்க. சிநேகியுங்கள், ஆசீர்வதிங்கள், நன்மை செய்யுங்கள். சிநேகிப்பது தான் நன்மை செய்வது, ஆசீர்வதிப்பது தான் நன்மை செய்வது. விளக்கம் அங்கே வந்துருச்சு. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும்
ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ணுறோமா, அவங்களை சிநேகிக்கணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும், உதவி செய்யணும். ஒருத்தன் உன்னை கெடுக்க நினைத்தா அவனுக்கு நன்மை செய்ய வேண்டும். சரிங்களா? இப்போ நம்ம வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். 30லேருந்து 34 வரைக்கும் வீட்டில் போய் படிங்க. லூக்கா 6 30லேருந்து 34. இப்போ 38ஆம் வசனம் மட்டும் படிப்போம். லூக்கா 6:38 கடைசி வசனம் நம்ம படிக்க போகிறோம். லூக்கா 6:38. ஆண்டவர் எவ்வளோ அற்புதமா தன்னுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த வேதத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட வார்த்தைகளைப் போல வேற எங்க இருக்கு? வேற எங்கேயும் கிடையாது. 38ஆம் வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கொடுங்கன்றார், எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்றார். 35 36 பாருங்க, ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே மத்தேயு 5:44 படிச்ச அதே தான் லூக்கா 6:36 சொல்லப்பட்டிருக்கு. 35லேருந்து வாசிக்கிறேன். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். உங்களால் முடியும் பொழுது முடிஞ்சாலும் கடன் கொடுங்க, திருப்பி தரலனாலும் பரவாயில்லன்னு கடன் கொடுங்கன்றார். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உன்னதமானவருக்கும் நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். நல்ல கவனிங்க, இங்க ஒரு உதாரணம் சொல்றாரு. அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. ஆண்டவர் யாருக்கு நன்மை செய்யறாரு? கெட்டவன் நல்லவன் பாக்குறதுல எல்லாருக்கும் மழையை பெய்ய பண்றாரு. ஆபத்துல எல்லாருக்கும் உதவுறாரு. நன்றி கெட்டவனுக்கு ஆண்டவர் உதவி செய்யறாரு. துரோகி வேணும்னு குழி பறிச்சுட்டு ஏமாத்திட்டு கவுத்திட்டு போனவனுக்கு நன்மை செய்யறாரு. காட்டி கொடுத்த துரோகியை சிநேகிதன் தானே அழைச்சாரு. அந்த நன்றி கெட்டவனுக்கு வாழ்நாளெல்லாம் அவர் பூமியில் இருந்த வரைக்கும் சோறு போட்டு பதவி கொடுத்து வச்சிருந்தார். திருவிருந்து வேற கொடுத்தாரு. உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரம் என்று அடையாளமா கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு தானே துரோகம் பண்ண போனா. அப்போ நீங்க ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல இருங்கன்ற. மத்தேயு 5:28 வசனம் நினைக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அதையும் கட்டளையா தான் சொல்றாரு. மத்தேயு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்? ஐயா, இதுதான் ஆராதனை. இவ்வளவு நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதின்படி வாழ்வது ஆராதனை, ஆசீர்வதிப்பது ஆராதனை, தேவனை ஆசீர்வதிப்பது ஆராதனை, மூப்பர்களை ஆவிக்குரிய தலைவர்களை ஆசீர்வதிப்பது ஆராதனை, திருச்சபையாரை சீசர்களை பரிசுத்தவான்களை விசுவாசிகளை சக கிறிஸ்தவர்களை ஆசீர்வதிப்பது ஆராதனை, ஏழைகளை விதவைகளை தேவையில் உள்ளவர்களை சமுதாயத்தில் ஆசீர்வதிப்பது ஆராதனை, எதிரிகளை தீமை செய்தவர்களை துரோகிகளை பாவிகளை துன்பப்படுத்தினவர்களை உபத்திரப்படுத்தினவர்களை ஆசீர்வதிப்பது ஆராதனை. இதுதான் ஆசீர்வாதமான ஆராதனை. ஆமென். இதுதான் அங்கீகாரமான ஆராதனை. இதைத்தான் ஆண்டவர் செய்யும்படி நம்ம இடத்துல கேட்கிறார். பாருங்க, பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்யறாரு. நீங்க அவருடைய பிள்ளை, நீங்க அவருடைய வித்து, நீங்க அவருடைய சொத்து, நீங்க அவருடைய ஜெராக்ஸ் காப்பி, நீங்க அவருடைய சாயல், நீங்க அவருடைய பிரதிபலிப்பு, நீங்க அவருடைய பிரதிநிதி. நீங்க செய்யறத பார்த்தா கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்னு அவங்களுக்கு அறிவு வரணும், புத்தி வரணும். வரலனாலும் பரவாயில்ல, தீர்ப்பு வரட்டும், வரும்போது வரட்டும். பழி வாங்குறது தண்டிக்கிறத நான் பார்த்துக் கொள்கிறேன், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் நீங்க என்ன பண்ணுங்க? உங்கள் பிதாவை போல இருங்கன்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். நீங்களும் துரோகிகளுக்கு நன்மை செய்யுங்க, பாவிகளுக்கு நன்மை செய்யுங்க. 36 வசனம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறதை போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். கை கொடுக்காம பணத்துல தாராளமா வாரி கொடுத்து ஆசீர்வதிச்சு செலவு பண்ணாம இரக்கம் காட்டாம பரிசுத்தம் முழுமை அடையாது, பூரண அடையவே முடியாது. அல்லேலூயா. ஆகவே நாம் ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்கும்படி நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ரோமர் 14:12 சொல்லப்படுகிறது, நாம் எல்லாரும் ஒரு நாள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் எல்லாரும் ஒரு நாள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். உங்கள்கிட்ட ஆண்டவர் எவ்வளோ பணம் கொடுத்தாரு, அந்த பணத்தை நீங்கள் எதுக்கு செலவு பண்ணீங்க, யார் யாருக்கு செலவு பண்ணீங்க, நீங்கள் தேவனுக்கு கொடுத்தீங்களா, இல்லை நீங்கள் ஊழியக்காரர்களுக்கு மூப்பர்களுக்கு ஆவிக்குரிய தலைவர்களுக்கு கொடுத்தீங்களா, சபையில் உள்ள ஏழைகளுக்கு கொடுத்தீங்களா? ஆண்டவர் வேணும்னே ஒருத்தனை ஏழையாக்கி ஒருத்தனை பணக்காரனாக்கி பணக்காரன்கிட்ட பணத்தை கொடுத்து கொடுக்குறான் இல்லையான்னு பார்ப்பார். ஆண்டவர் ஒருத்தனுக்கு கிருபையா வாய்ப்பு கொடுத்து அவனை அவன் கீழ்ப்படுகிறானா இல்லையான்னு சொல்லி பார்ப்பார். ரோமர் 14:12 சொல்கிறது, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்பிப்பான். ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பாரு. பணத்தை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நான் சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்டதை இவ்வளவு நேரம் பேசின வசனங்களின் அடிப்படையில் சொல்றேன். ஆவியானவர் ஏவுவதை கொடுங்கள். ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை கொடுங்க. தேவையான அனைத்தையும் கொடுங்கள். தேவை என்று அறிந்ததை பார்த்ததை கொடுங்கள். மற்றவங்க வாழ்க்கையில் நீங்க பாக்குறீங்க, அவருக்கு இது தேவை,
அவருக்கு இது கட்டாயம் வேணும் நீங்க பார்த்ததை கொடுங்க. உதவி என்று கேட்டதை கொடுங்கள். சரியா? சரியானதாக இருந்தால், அவருக்கு ஒரு உதவி கேட்குறாங்க, இது நியாயமான உதவி தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுங்க? கொடுங்கள். உங்களிடம் கேட்காததையும் கொடுங்கள். அவருக்கு பயன்படும் தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுங்க? உங்கள்கிட்ட கேட்காத கூட கொடுங்க. மறுபடியும் சொல்றேன், ஆவியானவர் ஏவுவதை கொடுங்கள், தேவையென்று அறிந்ததை பார்த்ததை கொடுங்கள், உதவி என்று கேட்டதை கொடுங்கள், உங்களிடம் கேட்காததையும் கொடுங்கள். சரிங்களா? அதிகமா மற்றவர்களை விட நீங்க இருக்கும்போது கொடுங்கள். அதிகமா உங்கள்கிட்ட இருக்கும்போது கொடுங்க. நீங்க உங்களுக்கு தேவைக்கு மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொன்னா, மற்றவங்களோட உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொன்னா கொடுங்க. மீதி இருக்கும்போது கொடுங்க. மற்றவங்களோட நீங்க அதிகமா சம்பாதிக்கிறீங்க, மற்றவங்களோட அதிகமா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுங்க? கொஞ்சம் எடுத்து வச்சு கொடுங்க. மற்றவர்களை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது கொடுங்கள். ரெண்டாவது, உங்களுக்கு என்று இருப்பதை கொடுங்கள். உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கு, எனக்கே சரியா போடுங்க, வாடகை கொடுக்கணும், அரிசி வாங்கணும், ஃபீஸ் கட்டணும், சாப்பிடணும், எனக்கே சரியா அப்போ கூட கொடுங்க. அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுங்க. நல்லா கவனிங்க. முதலாவது உங்களுக்கு மற்றவங்களோட அதிகமா இருந்தா அதிகமா இருக்கிறது கொடுங்க. ரெண்டாவது நான் என்ன சொல்றேன், உங்களுக்குன்னு இருக்கிறது போதுமான அளவுக்கு தான் இருக்குது, இருக்கிறதுல கொடுங்க. மூன்றாவது, இல்லாது இருக்கும் போதும் கொடுங்கள். அதாவது குறைவு இருக்கும் போதும் கொடுங்க. உங்களுக்கே பத்தாது அப்படி இருந்தாலும் கொடுங்க, அதுல கொஞ்சம் கொடுங்க. நல்ல கவனிங்க. மற்றவங்களோட அதிகமா இருக்கும் போதும் கொடுங்க, உங்களுக்கு சரியா போடுன்னு இருந்தாலும் கொடுங்க, உங்களுக்கே பத்தல்னாலும் கொடுங்க. இழக்க நேரிட்டாலும் கொடுங்கள். முற்றிலும் இழக்க நேரிட்டாலும் கொடுங்க. கொடுத்துட்டா எனக்கே இருக்காதுங்க அப்படின்னாலும் பரவாயில்ல கொடுங்க. முற்றிலும் இழக்க நேரிட்டாலும் கொடுங்க. இல்லாவிட்டாலும் கொடுங்க. என்கிட்ட சுத்தமாவே இல்லைங்கன்றீங்களா, அப்பவும் கொடுங்க. யார்கிட்ட வாங்கியது கொடுங்க. அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாருங்க, அவருக்கு ஒன்றும் இல்லைங்க, என்கிட்ட இருந்தா கொடுத்துருப்பீங்க, என்கிட்ட இல்லைங்க, அதனால பரவாயில்ல. இப்ப அவருக்கு முதல்ல கொடுக்கணுங்க. இல்லாவிட்டாலும் வாங்கி கொடுங்கள். சரிங்களா? நான் 4 நிலை சொல்லியிருக்கிறேன். மற்றவர்களை விட உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருந்தால் அந்த அதிகத்திலிருந்து கொடுங்கள். உங்களுக்கே போதுமானதாக சமமானதாக இருந்தால் உங்களுக்கு இருக்கிறதிலிருந்து கொடுங்கள். உங்களுக்கே பத்தாமல் இருந்தாலும் குறைவிலிருந்து கொடுங்கள். உங்களிடத்திலே இல்லாவிட்டாலும் பிறரிடத்திலே வாங்கி கொடுங்கள். கர்த்தர் கொடுக்கும்போது கொடுங்கள். கர்த்தர் கொடுக்க சொல்லும்போது கொடுங்கள். அசையும் அசையா சொத்துக்களை பொருட்களை விற்று கொடுங்கள். கொடுப்பதற்காகவே வாழுங்கள். இயேசுவை போல கொடுங்கள், இயேசுவை போல மாறுங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்கிறதுக்காகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்கிறதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்கிறதற்காகவே கர்த்தர் உங்களை கட்டளையிட்டிருக்கிறார். ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்கிறதற்காகவே கர்த்தர் உங்களை சபையாக வைத்திருக்கிறார். ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிப்பது ஆசீர்வாதத்தை பெருகச் செய்யும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக, என்னையே தருகிறேன் ஜீவ பலியாக, உகந்த காணிக்கையா என் வாழ்வை தருகிறேன். உதாரண காணிக்கையாய் என் பொருளை தருகிறேன். ஆண்டவரே, உமக்காக எங்களை கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர்களுக்காக, தலைவர்களுக்காக, மூப்பர்களுக்காக எங்களை கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபையாருக்காக, சீஷர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக எங்களை தருகிறோம். ஆண்டவரே, ஏழைகளுக்காக, இல்லாதவர்களுக்காக, விதவைகளுக்காக, திக்கற்றவர்களுக்காக, சமூகத்திலே தேவையுள்ளவர்களுக்காக எங்களை தருகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, எங்களை எதிர்க்கிறவர்கள், எங்களை துன்புறுத்துகிறவர்கள், எங்களை பகைக்கிறவர்கள், எங்களுக்கு தீமை செய்கிறவர்கள், எங்களை நிந்திக்கிறவர்கள், அவர்களுக்காகவும் எங்களை தருகிறோம். ஆண்டவரே, உம்மையே நீர் கொடுத்ததைப் போல எங்களையே நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்து கொடுத்து நாங்கள் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று எங்கள் ஜீவனையை கொடுக்க நேரிட்டாலும் ஜீவனையை கொடுக்க எங்களை நீர் உருவாக்குவீராக, உற்சாகப்படுத்துவீராக, உந்தி செல்வீராக. அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கைக்கு எங்களை பலப்படுத்துவீராக. உம்மை போல எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, பணத்தையும் பொருளையும் நேரத்தையும் திறமையும் ஆதாரங்களையும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் நன்மைகளையும் கிருபைகளையும் வரங்களையும் எல்லாவற்றையும் தாராளமாய் ஆண்டவரே நாங்கள் பிறருக்கு செலவு பண்ண, தேவனுக்கென்று ஊழியத்துக்கென்று கொடுக்க, மூப்பர்களுக்கென்று தலைவர்களுக்கென்று கொடுக்க, போதிக்கிறவர்களுக்கு கொடுக்க, கஷ்டப்படுகிற மற்ற சீஷர்களுக்கு கொடுக்க, ஆண்டவரே சமூகத்தில் உள்ள ஏழைகளுக்கு கொடுக்க, எல்லாருக்கும் கொடுக்க, எதிரிகளுக்கு தீயவர்களுக்கும் கொடுக்க, நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிகளுக்கும் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்மை போல மற்றவர்களை ஆசீர்வதிக்க எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
ஆண்டவரே, நாங்களும் ஆசீர்வதிப்பதே எங்களுக்கு பிரியம் என்று சொல்லி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம், எங்களுடைய எதிர்காலம், எங்கள் வாழ்க்கை, எங்களுடைய பொருள், எங்களுடைய சொத்து, எங்களுடைய பிள்ளைகள், எங்களிடத்தில் இருக்கிற சம்பத்து எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். உமக்கு பிரியமாய் செலவு செய்ய ஆவியானவர் சொல்லுகிறபடி கொடுக்க, தேவை உள்ளவர்களை பார்த்து தேவை அறிந்து கொடுக்க, தேவை என்று மற்றவர்கள் எங்களிடத்தில் வந்து கேட்டதை நாங்கள் கொடுக்க, கேட்காமலே மற்றவர்களுக்கு இது பிரயோஜனப்படும் என்று சொல்லி கொடுக்க, ஆவியானவர் வழிநடத்துகிறபடி கொடுக்க, சுயநலம் இல்லாமல் கொடுக்க, உதாரணமாய் கொடுக்க, உற்சாகமாய் கொடுக்க, கொடுக்கிறதற்கு எங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்துமை ஆராதிக்க கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.